இயேசுவே. உட்காருங்க. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. ஆமென். சொல்லுங்க ஆமென். மாலா சகாலா பாராத்தியா. எத்தனையோ தடைகள் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு, ஆனாலும் நான் சொன்னேன் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்தே ஆகணும். ஆமென். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய திட்டம் பண்ணிட்டாரு. அதனால நான் சொன்னேன் கண்டிப்பா அந்த இடத்துல இருந்தே ஆகணும்ட்டு. ஆமென். ஓடி வந்திருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. பக்கத்தில் பார்த்து நல்லா கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட நல்லா திரும்பி பார்க்குறீங்க. சரி, திரும்பி சொல்லுங்க. முன்னால் இருக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, பின்னால் இருக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அப்படியே கையை பிடிச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற அப்படியே கையை பிடிச்சி சொல்லுங்க, உன்னை அபிஷேகம் பண்ண போறாரு. உன்னை மாத்திரம் இல்லை, என்னையும் அபிஷேகம் பண்ண போறாரு. உன்னை விடுதலை ஆக்க போறாரு, என்னையும் விடுதலை ஆக்க போறாரு. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனாவது சுதந்திர தினம்? 80. இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எத்தனாவது வருஷம்? எப்படி இந்த விடுதலை வந்துச்சு? யார் இதுக்காக போராடுறது? நமக்காக யார் போராடுறது? பேரெல்லாம் கரெக்டாக தெரியுது. ஆமாம், ஒரு தேசத்துக்காக அவர் போராடுறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைச்சு கொண்டாடுறோம். ஆனா இந்த உலகத்தையே விடுதலை செய்யும்படியா என் ஆண்டவராக இயேசு வந்தார். அவர் கைதட்டி நல்லா. ஆமா, நல்லா 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 ராட்டாலா பாகாலா சம்பிரகடா லே பாகாடா ரபா பா 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 ஓ ரபா ஹபா 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 ஷபா ரபா ரபா ஹபா ஹபா ஹபா. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஜீசஸ். விடுதலை செய்யும்படியா இயேசு வந்தார். உனக்காக, எனக்காக, உனக்காக. பாராட்டாலா சம்பிரகடாலா. ஓ glory, oh glory, 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 glory. Yashatakata rakata la mama mara sembrakata. Oh, the fire of the Holy Spirit is here. Amara shakala. Oh, hallelujah. சொல்லுங்க hallelujah. ஒருத்தர் தான் விடுதலை கொடுக்க முடியும். சரி, அவர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா சுதந்திரமாவா இருக்கிறீங்க? சுதந்திரமாவா இருக்கிறீங்க? எங்க சுதந்திரமா இருக்கிறீங்க? பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிச்சா? வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சிச்சா? சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிச்சா? ஆனா அவர் பேர் விடுதலை நாயகன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா. அப்ப என் வியாதி உள்ள இருக்குது, அப்ப என் ஆசீர்வாதம் இல்லாம போகுது. அவர் இருந்தா என்ன? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, ஆமென், தினமாடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு தேவனா. உண்மையா ஓடி போய் சொன்னீங்களா? ஆமென். ஆமென் சொல்ல சொன்னேன். உண்மையா ஓடி போய் சொல்றீங்களா? ஆமென். அப்போ கூட ஆமென் தான். போய் சொன்னீங்களான்னு கேட்டேன், ஆமென் கேட்கல நான். சொன்னீங்களா? ஸ்தோத்திரம். சொன்னீங்கன்னா சந்தோஷம். அவர் வந்தாதான் விடுதலை. ஆமாம். இப்போ பாருங்க, நம்ம தேசத்துக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை ஏற்படுத்தினார். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை விடுதலை செய்யும்படியாய் நம்முடைய சொந்த குமாரனையே அனுப்பி கைதட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென்.
பேரை விடுதலை செஞ்சிருக்காரு, இன்றைக்கு உன்னையும் விடுதலை செய்ய போறார். ஆமென். அவர் விடுதலை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஐயோ, இவன் மாறுவானா, இந்த அம்மாவா மாறும்? அவன் கண்டிப்பா மாறும். ஆமென். ஆவியானவர் யார் மேலெல்லாம் இறங்கணும்னு நினைச்சிருக்காரோ, யாரெல்லாம் மாற்றணும்னு வச்சிருக்காரோ, அவங்கெல்லாம் மாறிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாருங்க, யோவான் 8:32 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க, எனக்கு டைம் இல்லை. இவ்வளோ நேரம் எடுத்து என்ன பண்றது? யோவான் எங்க, எந்த யோவானை தேடி போயிட்டீங்க போல இது பத்ம தீவில. யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள். என்ன அறிவீங்க? சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறியணும்னா எப்படி அறிய முடியும்? வேதத்தை வாசித்தா சத்தியத்தை அறிய முடியும். உண்மை. சத்தியம்னா என்ன? உண்மை. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த சத்தியத்தை அறியணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பைபிளை வாசிக்கணும். அப்பதான் இதன்படி வாழணும்ன்ற அதுல எழுதி வச்சிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் நம்ம திருடினா கூட திருடுனது பெருசா தெரியாது, கொலை பண்ணாலும் கொலை பண்ணது பெருசா தெரியாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வாசிச்சோன்னே, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இதெல்லாம் வாசிக்க வாசிக்க ஓ இதெல்லாம் செய்யக்கூடாது போலகுது. ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த சத்தியம் உனக்குள்ள வந்த உடனே உனக்குள்ள எப்படி வருது? ஒரு விடுதலை. ஆமென் சொல்லுங்க. நான் ஏன் உங்களுக்குள்ள விடுதலை வரலன்னு சொல்ல போறேன். எப்படி அந்த விடுதலையை கொடுக்க போறாரு, அந்த விடுதலையை நீங்க எப்படி தக்க வச்சுக்க போறீங்கன்னு சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு கேட்டு அதன்படி இன்னிலிருந்து நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். ஆமென் சொல்லுங்க. இந்த சபையிலே ஒரு பெரிய மாற்றம். ஆமாம். அடுத்த வாட்டி வரும்போது இதை விட ஒரு பெரிய, இதை இடிச்சு இன்னும் அந்த பக்கம், இதை இடிச்சு இந்த பக்கம், இல்லைன்னா இதையே விட்டுட்டு ஒரு பெரிய இடமா ஒக்கனேக்கல் ஃபால்ஸ்லேயே போய் நம்ம அங்கேயே ஒரு சபையை கட்டிடுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், உலகத்தில் இருக்கிறவங்க எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அப்ப சத்தியத்தை அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னொரு வசனத்தை பாருங்க, யோவான் 8:36 அதே அதிகாரத்துல, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். யார் விடுதலையாக்கணும்? குமாரன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யாகவே என்ன அர்த்தம்? உண்மை. சத்தியமா. பக்கத்துல சொல்லுங்க, சத்தியமா. நம்ம தமிழ் பாஷையில சுத்தமான சத்தியமா சொல்றேன்டா அப்படின்வாங்கல்ல. அம்மா சத்தியமா சொல்லிட்டு அப்புறமா அதை செய்யவே மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் 100%. ஆமா. இந்த கேரட்ல கூட 24 கேரட்னு சொல்றான், என்னென்ன கேரட்டை சொல்றான், ஆனா அதுலயும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்றான். நேற்று ஒருத்தரோட பேசிருக்கும் போது அவர் சொன்னாரு, கோதுமையில கூட மிக்ஸ் பண்றாங்கப்பா. ஆனா எங்க அப்பா விடுதலை பண்ணாருன்னா, குடிகாரனா இருக்கிறவன கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை செய்ய மாட்டார். அவர் வந்து இறங்கினார்னா ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் மேலெல்லாம் ஆவியானவர் இறங்கி வராரோ, யாரெல்லாம் ஏசப்பாவை தொடறாங்களோ, அவர் யாரெல்லாம் தொடறாரோ ஒரு விடுதலை. ஆமென் சொல்லுங்க. அப்ப குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை பாருங்க, 2 கொரிந்தியர் 3:17. சீக்கிரம் வாசித்தீங்கன்னா தான் நான் சீக்கிரமா போக முடியும். 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் எங்க இருக்குது? பவுலை தேடி போயிட்டு மாதிரி தெரியுது. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கணும். அவர் இருந்தார்னா உனக்கு விடுதலை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில பேருக்கெல்லாம் சில பழக்க வழக்கத்தை விடவே முடியாது. விடணும்னு பார்க்குறேன் பாஸ்டர், விட முடியல. செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் செஞ்சுட்டு தான் வந்துடுறேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். ஏம்மா எங்கம்மா போனேன் பாஸ்டர்? இங்கே தான் போனேன் பாஸ்டர். அங்கே போயே இருக்க மாட்டாங்க. எங்கே இருக்கிறீங்க பாஸ்டர்? வேற எங்கேயோ இருந்து பாஸ்டர் இங்கே தான் இருக்கிறேன், பக்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஆவியானவர் வந்துட்டார்னா உனக்குள்ள எங்கே இருக்கிற? கரெக்டாக இங்கே தான் இருக்கிறேன்.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. இந்த உண்மைலாம் வாழ்க்கையில தானா நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அங்கே விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். சின்ன பிள்ளைங்களை அங்கங்க போக விடாதீங்க. ஒரு மூமெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது. 2-3 மணி வரைக்கும் எங்கேயும் யாரும் உள்ள வரக்கூடாது, உள்ள வெளியே போகக்கூடாது. ஆமா, சரியா? புரிஞ்சா? ஆமென். ஆமா. நான் இன்னைக்கு 3 மணியோட முடிச்சுட்டு போயிடுவேன். அது வரைக்கும் என்னோட கோஆபரேட் பண்ணுங்க. ஆவியானவர் உங்கள் மத்தியில பலமா இறங்க போகிறார். ஆமென். I feel the mighty power of the Holy Spirit in this place. Hallelujah. ஏ பாராட்டா சகாலாபா Hallelujah. மாகாதரலாதானா. ஏதோ ஒரு காரியம் இன்னைக்கு நடக்க போகுது. ஆமே. அதனால இந்த வசனத்தை நீங்க கேட்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வசனம் தான் உனக்குள்ள கிரியை செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வசனம் உன் உள்ளத்துல போய் விழுந்துடுச்சு, உனக்குள்ள மாற்றம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாசிங்க இந்த வசனத்தை. வாசித்தீங்களா? 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:34. அப்போஸ்தலர் எழுதின எகிப்தில் இருக்கிற எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ வா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ வா. எங்க வர்றதுன்னு கேளுங்க. உன்னை இந்தியாவுக்கு அனுப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. நானும் எத்தனையோ வாட்டி இந்த பக்கம் போயிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த பக்கமா ஆண்டவர் என்ன அனுப்பியிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. என் மனைவி சொன்னாங்க, ஒரு 2 மாசத்துக்கு முன்னால சொன்னாங்க, ஏப்பா ஒகேனக்கல் ஃபால்ஸ் கூட்டு போப்பானாங்க. எனக்கு தெரியாது ஒகேனக்கல் இங்கே தான் இருக்குது. அங்கே வந்து காரை திருப்புறேன். அவங்க அப்போ தான் பைபிள் வாசனுக்கிறாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை வாசனுக்கிறாங்க. அப்பா ஒகேனக்கலுக்கு வந்து இந்த அம்மா முதல்ல தீர்க்க தரிசனமாக சொல்லிடுச்சு போலகுது. ஆமென் சொல்லுங்க. நான் யோசிச்சு அப்பா ஏதோ செய்யணும்னு தீர்மானிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த பெண்ணா கிராமத்தில் இருக்கிற உன்னை ஆண்டவர் இன்னைக்கு தொட்டு, ஆமென் சொல்லுங்க, அவருடைய ஒரே ஒரு தொடுதல் தான் போதும், உன்னை அப்படியே தலை கீழே மாத்திரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப இந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரா? விடுவிக்கும்படி இறங்கினேன். வாசிங்க, விடுவிக்கும்படி என்ன போட்டிருக்கு? இறங்கினேன். பாருங்க, வேற யாரையும் அனுப்பல, நான் அவரே சொல்லிட்டாரு, நானே வந்துடுறேன் பாக்கையில. பாருங்க, எங்க அப்பா எவ்வளவு நல்லவர். நான் தூதனை அனுப்புறேன், அவங்கள அனுப்புறேன், அதெல்லாம் வானா, வேற எங்கன்னா போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானே கீழே வர உனக்காக. ஆமென். கைதட்டி கம் ஆன். ஹல்லேலூயா. அவரே இறங்கி வர்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏறக்குறைய இந்த எகிப்தில் இந்த ஜனங்கள் 400 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம். 400 இல்லை, 430 வருஷம். ஒரு இடத்துல 430 வருஷம் போட்டிருக்குது. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த கூக்குரலை கேட்டு விடுதலை செய்யும்படியா இறங்கி வந்திருக்கார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி நமக்கு விடுதலை வரும் அப்படின்றது நம்ம அறிஞ்சிக்கணும். எப்படி நமக்கு விடுதலை வரும்? ஏன் வரமாட்டேங்குது? நிறைய பேருக்கு கொஸ்டின், ஏன் வரமாட்டுது? ஏன்னா ஏதோ நம்ம செய்யல. மத்தேயு 3ஆம் அதிகாரம் போங்க. மத்தேயு 3:2 வசனம். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ். பக்கத்துல சொல்லுங்க, மனம் திரும்புங்கள். இதுதான் பிரச்சனையே. நம்ம மனம் மாத்திரம் திரும்பிட்டேன்னா எல்லாமே சரியாயிடும். ஆமாம், அதுதான் பாஸ்டர் திரும்ப முடியல. சில நேரில் இந்த ஆட்டோக்காரங்களை போய் அவங்க ஆட்டோக்காரன் பண்ணலாம் மாத்திரம் போயிடாதீங்க தயவுசெய்து. எப்போ திருப்புவானே தெரியாது. இந்த பக்கமா அந்த பக்கமா டர்ன்னு திருப்பிடுவாங்க. இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு வந்தவர் இப்படி போயிட்டு இப்படினாரு. அது எப்படினாரு? இப்போ என் ஒய்ஃப் கேட்டாங்க, எங்கப்பா அதுன்னு. ஒரு வேளை அது ரைட் டேர்னாக இருக்கலாம், இல்லைன்னா அது யூ டேர்னாக இருக்குன்னு நான் நினச்சேன். அப்புறமா ரைட்டுக்கு போன மாதிரி யூ டேர்ன் எடுத்தார். அப்போ தான் நினச்சேன், கரெக்டாக தான் யூ டேர்னில் தான் வந்துக்கிறாரு பழகுதுன்னு.
ஆமை சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் வந்துட்டு நீ மனம் திரும்பிட்டேனா உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அதுக்கு தான் வெயிட் பண்ணி நிற்கிறாரு. நம்ம ஒன்று ஒன்றா விடுறது மூலமா பாஸ்டர் இதுதான் கஷ்டமாக இருக்குது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொய்யை கம்மி பண்ணினே வர்றது. இன்னொரு சைடில் பார்த்தா கோபம் அப்படியே இந்த சுகர் ஒரு சைடில் அதிகமாகுதுன்றாங்க, அது கம்மியான பிபி அதிகமாகுதுன்றாங்க. இந்த மாதிரி ஒரு சைடில் திருடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது, பொய் சொல்கிறது கம்மி. இந்த சைடில் பார்த்தா கோபம் அப்படியே மூக்கு மேலே வருது கோவம்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அது எப்படி மூக்கு மேலே, நான் ஒன்றும் பார்க்குறதே இல்லை, ஆனால் மூக்கு மேலே கோவம் வருதுன்றாங்க. அப்படின்னா என்ன, டாப்பில் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கூட கோபம் வருதா இல்லையா? வருதா இல்லைங்களா? சில பேர் சர்ச்சில் கூட அவங்க பின்னால் உட்காந்து அவங்கள இவங்க பார்க்க மாட்டாங்க, இவங்க அவங்க பார்க்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே பின்னால் ஓடிடுறது, அப்படியே இருக்குது. அப்புறமா நீ எங்க மனம் திரும்பின? ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நீ மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. மனம் திரும்பலாம் எங்க போக முடியாது, எப்போ வரும்னு தெரியாது. நாங்க இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தேன். திருநெல்வேலியில் மகிமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சபையில் அந்த அம்மா பயங்கர வைராக்கியமாக ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. திடீர்னு போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க, வெண்டிலேட்டரில் போட்டாங்க. நேற்று இறந்து போயிட்டாங்க. காலையில் 4 மணிக்கு நான் ட்ரெயின் பிடிச்சி சாயந்தரம் இங்கே வரணுமா இருந்துச்சு. சொன்ன உடனே எனக்கு மனசு கேட்கல, உடனே ஓடிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த கிராமத்தில் அந்த ஊழியம் வளர்ந்து அந்த சபை பெருசாயிடுச்சு. அந்த இனாகரேஷனுக்கு முன்னால் அந்த அம்மா இறந்து போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கைதட்டி கமான். ஆமாம், நீ எங்கே போறியோ இல்லையோ, பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீ எங்கே போறியோ இல்லையோ பரலோகத்துக்கு போய் சேர வழியை பாரு. ஆமாம், நீ எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறியோ அது பிரச்சனை கிடையாது, நீ எந்த சபையில் இருக்கிறியோ அது முக்கியம் கிடையாது. ஆனால் நீ முடிக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்குள்ள மகிமையா போகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க முகத்தில் பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்மைல், ஒரு சிரிப்பு, மகிழ்ச்சி. ஏன்? ஏசப்பாவை பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க. இ மேஜர் கொடுங்க. ஏசப்பா, இ மேஜர் அது இந்த நான் பாடுறேன், அப்புறமா நீங்க பிடிங்க. ஜீசஸ் ஆமென். Where is your mic? You have a mic? ஏசப்பா, என் ஏசப்பா, எல்லாமே நீதானப்பா. ஏசப்பா, என் ஏசப்பா, எல்லாமே நீதானப்பா. ஏசப்பா, என் ஏசப்பா, எல்லாமே நீதானப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மாறாதே உந்தன் நேசமே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மாறாதே உந்தன் நேசமே. குறையாதே உந்தன் பாசமே. ஏசப்பா சொல்லுங்க. என் ஏசப்பா, எல்லாமே நீதானப்பா. ஏசப்பா, என் ஏசப்பா, நீதானப்பா. ஆமென். பாருங்க, மனம் திரும்புறதுன்னா என்ன? கலாத்தியர் போங்க. கலாத்தியர் 5:19 போங்க. கலாத்தியர் 5:19 சீக்கிரமா வாசிங்க.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. வெளியரங்கமா இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? வெளியில தெரியுதுன்னு அர்த்தம். இப்ப கோபம் வெளியில தெரியுதா இல்லையா? புடவை போட்டு மூடி வைக்க முடியுமா? ஸ்கார்ஃப் போட்டு மூடி வச்சிட முடியுமா? சில பேர்ல பாருங்க, பாஸ்டர் வராரு வீட்டில் தெரிஞ்ச உடனே அப்பதான் எதனா மூடி வைக்கணும்னா என்ன பண்றது? ஒரு பெட்ஷீட் எடுத்துன்னு வந்து அப்படியே கவர் பண்ணிடலாம். கோபத்தை மூடி வைக்க முடியுமா? துக்கத்தை மூடி வைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? சண்டையை மூடி வைக்க முடியுமா? இங்க எல்லாம் நல்லா ஆராதனை இப்படி சொல்லிரு. அங்க போனா கோலாகிட்ட ஒரே சண்டை. ஒருத்தர் முன்னால குடத்தை வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? உடனே எடுத்து நல்லா சொருவி, இந்த புடவை வச்சு சொருவி, அப்ப இந்த ஸ்கார்ஃப் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. இங்க வந்து ஏசப்பா என்னேசப்பா அப்படின்னு சொல்றது. அங்க போனவன ஒரே அடி, சரியான அடி போடுறது. அது ஒண்ணு போட்டா இங்க ரெண்டு போடுறது. இங்க பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் ஆவன எல்லாம் வெளியரங்கமா இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்க? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள். என்ன போட்டுக்குது சொல்லுங்க? பகைகள். சில பேர்கிட்ட பைபிளே காணும். கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் நல்லா பாருங்க. எல்லாம் பார்க்குறீங்களா? பார்த்துருக்கேன். எங்கே உங்கள் பைபிளை காணும்? எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போனதுனால இண்டிபெண்டன்ட் ஆகிட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? கலாத்தியர் 5 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஓகே, மறுபடியும் திருப்பி 19 வாசிக்க போறீங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று. நீ சுதந்திர குணத்தை, சுதந்திர தினத்தை கொண்டாடலாம், ஆனா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. என்ன புரிஞ்சா நான் சொன்னது? என் தமிழ் புரியுதா இல்லையா? ஆமென். கொஞ்சம் நல்லா இருக்குதா என் தமிழ்? நான் தமிழ்நாட்டுக்காரன். இங்க வரும்போது அப்படி சொல்லிக்கிறது, அங்க போனோடனே மாறிடுது. ஆனா நாங்க இங்க தான், தமிழ்நாடு தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கனா வீடியோல போட்டு போறப்பா, அப்புறமா கர்நாடகாவுக்கு போனா நம்மளை பார்த்துக்குவாங்க. அப்புறமா ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்குதுன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பக்கத்துல பசங்க முடியாது, முடியாது, முடியாது. ஃபாதர் அதுதான் நிறைய பாடு, முடியாது முடியாது அப்படின்னு ஒரு பாட்டு பாடுகிறார். ஏன்? உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது, முடியாது. நீ பரலோகத்துக்கு போக முடியாது, முடியாது. பக்கத்து பசங்க முடியாது, முடியாது. உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது, முடியாது. ஏசையா முடியாது, முடியாது. பரலோகத்து போக முடியாது, முடியாது. கோபம் இருந்துச்சுன்னா முடியாது, முடியாது. சண்டை இருந்தா விரோதம் இருந்தா முடியாது, முடியாது. களியாட்டு இருந்தா முடியாது, முடியாது. பொறாமை இருந்தா முடியாது, முடியாது. விரோதம் இருந்தா வைராக்கியம் இருந்தா முடியாது, முடியாது. ஆமா, நான் அவன்கிட்ட மாத்திரம், அவனுக்கிட்ட மாத்திரம், அவன் செத்தா கூட நான் அவன் முகத்தை, அப்புறம் செத்துட்டி அப்புறமா எப்படி பாக்குறது? செத்தா கூட அவன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீ தான் செத்துட்டு படுத்துருக்கிற, அப்புறமா எங்க பாக்குறது? இப்படியெல்லாம் உனக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது, 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 முடியாது. போக முடியாது, முடியாது. டிக்கெட்டு கிடைக்காது, கிடைக்காது. டிக்கெட்டு கிடைக்காது, கிடைக்காது. பாஸ்போர்ட் கிடைக்காது, கிடைக்காது. போனவனே அங்க பேதுரு நின்று பாப்பாரு, கோபம் இருக்குதா,
ஒரே சண்டையா போட்டுக்குதா. எங்கிருந்து வந்துக்குது? பெண்ணா கிராமம். எந்த சர்ச்சு பார்த்துட்டு பாஸ்டர் வெஸ்லி நல்லா தானே பிரசங்கம் பண்ணாரு, பயங்கர சண்டை போட்டுக்குது. பக்கத்து வீட்டு சண்டை, முன்னால வீட்டுல சண்டை, இந்த வீட்டுல சண்டை. அம்மா இந்த இடத்து கிடையாது கிடையாது, உனக்கு கிடையாது கிடையாது. புரிஞ்சுதா நான் சொன்னது? எங்க போறியோ இல்லையோ, நீ எந்த கிராமத்துல பிறந்தியோ பிறக்கலையோ, ஆனா உன்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன், நீ போக வேண்டிய இடம் சொல்லுங்க, பரலோகம். பரலோகம்தான் என் பேச்சு. இருக்குதா? பரிசுத்தம்தான். நான் பரிசுத்தமா இருக்கிறது போல பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் பக்கத்து பஸ்ல கொஞ்ச காலம், பக்கத்து பார்த்த கொஞ்ச காலம், எவ்வளவு காலம் தெரியாது. ஆண்டவர் சொல்ற, காலையில மலர்ந்து மாலையில மலருக்கு ஒப்பா இருக்கிற, கடந்து போகிற நிழலுக்கு. அவங்க இன்னைக்கு கூட எங்களுக்கு தெரியல ஏன் இறந்து போனாங்கன்னு தெரியல. அவ்வளவு சீக்கிரம் இறந்து போயிட்டாங்க. 47 வயசு தான். ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட. அவர் சொன்னா, நான் பரிசுத்த, ஜி மேஜர் கொடுங்க. அவர் பரிசுத்த, சொல்லுங்க பரிசுத்த. நான் பரிசுத்தமா இருக்கிறது போல, பக்கத்துல சொல்லுங்க, நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. சொல்லுங்க, சேனைகள் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். சொல்லுங்க, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே மாத்திரமே, ஓஹோ நீரே, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. ஆமென். அவர் பரிசுத்தர். அப்ப அவர் பரிசுத்தரா இருந்தார்னா நாமளும் பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ மனம் திரும்புங்கள். அப்போ பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. ஒண்ணு நம்ம போயிடுவோம், இல்லைன்னா அவர் வந்த பிற்பாடு நம்மளை கூட்டு போயிடுவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ முதல் படி கிறிஸ்தவனுக்கு எங்க? இந்த எத்தனை பேர் இந்த படிக்கட்டில் ஏறி இறங்கி வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த படிக்கட்டில் ஏறி இறங்கி வந்தீங்க? சில பேர் மேல இருந்து அப்படியே சர்றன் கீழே வந்துட்டீங்களா? இல்ல. அப்ப கிறிஸ்தவனுக்கு படிகள் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் படியே கீழ்ப்படி. பக்கத்து பசங்க கீழ்ப்படி. அதுதானே முடிய மாட்டுது.
அதுதானே கஷ்டமா இருக்குது. சின்ன வயசுலேயே பாருங்க, உட்காருன்னு சொன்னா உட்காராது, பேசாதேன்னு சொன்னா ஏன் பேசக்கூடாது, சாப்பிடாதேன்னு சொன்னா அப்பதான் என்ன பண்ணுது, அதை வச்சிருக்கிறேன், கறி செஞ்சு வச்சிருக்கிறேன், இன்னைக்கு சுதந்திர தினம், வந்த பிறகு சாப்பிடலான்னு அப்போதான் போய் அதை கொஞ்சம் கிள்ளி மீன் நல்லா இருக்குதா இல்லையான்னு என்ன பண்றது, உபவாசம் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சா கூட அப்போ கூட என்ன பண்றது, போய் கொஞ்சம் அந்த மாதிரி எது செய்யணும் செய்யறது இல்லை, எது செய்யக்கூடாதோ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ மனம் திரும்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனம் திரும்பு. இது மனம் திரும்பிட்டு 6ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3:6. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியினால் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ மனம் திரும்பி இது வந்துட்டு யோவான் ஸ்நானகன் நாட்களில அது வரைக்கும் ஞானஸ்நானத்தை பத்தியே தெரியாது. The first time the baptism is getting introduced in the New Testament through John the Baptist. அதனால தான் he was called the John the Baptist. ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் அந்த ஞானஸ்நானம்ன்ற ஒரு காரியமே நீங்க அங்கிருந்து பார்க்க முடியாது. ஏசாயாவில் ஆண்டவர் சொன்னாரு யோவான் ஸ்நானகன் வருவார். ஆனா இந்த ஞானஸ்நானத்தை குறித்து மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்க, அவங்க யோர்தான் நதியினால் அவனால ஞானஸ்நானம். அதுக்கு முன்னால என்ன பண்ணாங்களா, பாவங்களை அறிக்கையிட்டாங்களாம். எனக்கு பாவமே இல்லை அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஐயோ நான் பெரிய பரிசுத்தவா. வெளிப்படுத்தல் 22:11 சொல்லுது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யும். அப்ப பரிசுத்தத்துக்கு லிமிட்டே கிடையாது. புரிஞ்சா நான் சொல்றது? பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியினால் அவனால் என்ன பண்ணாங்களா, ஞானஸ்தானம். இப்போ ரோமருக்கு போங்க. ரோமர் சீக்கிரம் போங்க. ரோமர் எழுதின நிருபம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ரோமர் 10ஆம் அதிகாரம் போயிட்டீங்களா? 9வது வசனம் வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அப்போ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுகிறதுனா உன் பாவத்தை என்ன பண்ணும், அறிக்கை செய்யும். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். போய் சொல்லி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சில புருஷ மனைவி பார்த்து நான் என்ன தப்பு பண்ணேன், சில மனைவி புருஷனை பார்த்து நான் என்ன தப்பு பண்ணேன், பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து நான் என்ன தப்பு பண்ணேன், இப்படி கேட்டுட்டு இருந்தா மேலே போக முடியாது. ஒரு ஸ்டெப்பு மேலேயே போக முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீ வளரணும்னா எவ்வளோ உன்னை தாழ்மைப்படுத்திக்கிறியோ, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, கிருபை அளிக்கிறார். கிருபையே ஜி மேஜர் கொடுங்க. ஜி மேஜர் கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. 68 கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கைகளை உயர்த்தி
கைகளை அசைத்து கிருபையே மாறாத உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. எவ்வளோ காரியத்துக்கு அவனுடைய கிருபை தான். ஆமென் சொல்லுங்க. கிருபை தான். பக்கத்து பசங்க கிருபை தான். அதனால தான் நீ ஜீவனோட இருக்கிற. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இல்லாம இன்னைக்கு நீ சபையில உட்கார்ந்து ஆண்டவரை நல்லா ஆராதிச்சு கிருபையே கைகளை உயர்த்தி அவரை பாய்ச்சலுங்க. கிருபப்பா அவரை பாய்ச்சல் மாறாத நல்ல ஹாஸ்பிட்டல்ல இல்ல கிருபையே மாறாத நல்ல உங்க கிருபைதான் தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமென். இப்ப பாருங்க இந்த வசனத்தை ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் 3:24. இலவசமாய் பக்கத்து பசங்க இலவசமா. ஏன்னா ஓசில நீ கொடுத்தாங்கன்னா ஸ்வீட்டு என்ன பண்றது, வாங்கி சாப்பிடுறது. அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டே ஆச்சு. ஏங்கண்ணா என்ன காரா பூந்தியா, அது காரா பூந்தி கொடுப்பாங்க அப்போல்லாம் புரியா. கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன கொடுத்தாங்க இன்னைக்கு உங்களுக்கு? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்றது. பால்கோவா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்குது. பால்கோவா சோத்திரம். இந்த மாதிரி ஓசியில கொடுக்குறாங்கன்னு சொன்னா உடனே எங்க கொடுக்குறாங்க அப்பா ஐயா, எங்க சொல்றாங்க ஐயா கிருபையை மறந்துடுறது. அது வரைக்கும் இங்க வந்தானே கிருபையே கிருபையே மாறாத நல்ல. நீ ராஜாவின் பிள்ளை, அங்க போய் நிக்கலாமா? ஓசி கொடுக்குறாங்கன்னு போலாமா? உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களா மாத்தி இருக்கிற. ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க இந்த வசனம் 3:24 என்ன சொல்லுது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பக்கத்துல பாசுங்க நீதிமான். நீ எப்ப நீ பாவத்தை அறிக்கையிட்டு உண்மையா பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புறியோ ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு? நீதிமான். பக்கத்துல பாசுங்க நீதிமான். நீ என்ன அயோக்கியன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா என்ன நீதிமான் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப சர்ச்சிலே சில பேர் சொல்லுவாங்க, அந்த பையனா பிரதர், அந்த பையனுக்கு மாத்திரம் பொண்ணு கொடுக்காதீங்க, ரொம்ப மோசம், சரியில்லை அப்படின்னா. ஆனா அவன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டு இருப்பான். ஆனாலும் அந்த பழைய காரியத்தெல்லாம் அவன் அப்படி பண்ணிட்டான் பிரதர். பாருங்க ரோமர் 4:7-8 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர் பாக்கியவான்கள். 8ஆம் வசனம். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் உங்க பாவத்தை நினைக்கிறதே இல்லை. ஒரு வாட்டி நீ பாவின்னு ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் உண்மையா நீ அறிக்கையிட்டுட்டனா கிருபாதார பலியாகிய ஆண்டவராகிய இயேசு உன்னை மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீ எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை, எந்த தங்கமும் கொடுக்கவில்லை. சி மேஜர் கொடுங்க. பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவை பூலோகம் மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவாய் சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் பூலோகம் மனிதனை மீட்கவே. இருங்க ஒன்று
இந்த விராட் கோலி ஒரு 6 அடிச்சா என்ன பண்ணுவீங்க கடைசியில்? செட் பண்ணிடுங்க, ரெடி பண்ணிடுங்க, சரியா? இந்தியா கிரிக்கெட் எத்தனை பேர் பார்க்குறீங்க? இந்தியா கிரிக்கெட்டை எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஒருத்தர் கூட பார்க்கறது இல்லை போல. விராட் கோலியே தெரியாதா உங்களுக்கு? சச்சின் டெண்டுல்கரே தெரியாதா? பாரு, தெரியும், எல்லாருக்கும் பாட்டி கூட தெரியுது. ஏன் சின்னலுங்க, பைபிள் எல்லாம் அங்கேயே உங்க இருக்கையில வச்சு ஏன் சின்னலுங்க, கீழே வச்சுட்டு சீக்கிரம் தங்கத்து எங்க மைக்கு அவங்ககிட்ட நீங்க பாடுறீங்களா? எங்க மைக்கு என்கிட்ட குத்துட்டீங்களா? சிஸ்டர் கிட்ட குத்துட்டீங்களா? ரெடியா பாஸ்டர்? சக்காலா தீனாமா நல்லா பாட போறீங்க, சரியா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசைய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசைய கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் நல்லா பாடுறீங்க. அப்போதான் சில பேர் அப்படியே கண்ணை மூடி ரொம்ப பரிசுத்தமா அப்படியே ஆண்டவரே இல்லை கொஞ்சம் கண்ணெல்லாம் திறந்து, கொஞ்சம் கண்ணெல்லாம் திறங்க, என்ன கொஞ்சம் பாருங்க, என்ன கொஞ்சம் பாருங்க. ரெடியா? எந்த நேசு என்ன ஒரு இப்படி திரும்ப போறீங்க, என்ன எல்லாரும் இப்படி திரும்பணும், சரியா? பக்கத்து பசங்க திரும்பணும், ஒரு வாட்டி திரும்புங்க பாப்பா, இப்படி திரும்புங்க. ரொம்ப வெக்கமா இருக்குது போல இது சில பேருக்கு. நீ தாவீதை போல மாறலைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பக்கத்து பசங்க நீ தாவீதை போல, அதோட சிறு பிள்ளைய போல. வாமா இங்க வாமா, நீ இங்க கம்மியார். வாட்ஸ் யுவர் நேம்? அதிசி. இந்த மாதிரி சின்ன பசங்களை இவங்களுக்கு திரும்பி பாப்பா, ஒரு சுத்து பார்க்க சொன்ன உடனே பண்ணிச்சு பாருங்க. சிலதெல்லாம் என்ன சொன்னாலும் நான் திரும்பவே மாட்டேன். இதுலயே திரும்பலன்னா எங்க மனம் திரும்புது? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. உங்க பக்கத்துல யாருன்னா திரும்பலனா கொஞ்சம் முறைச்சு பார்த்து இன்னைக்காவது கொஞ்சம் திரும்பு. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, ஆசையை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சொல்லுங்க. என்ன இயேசுவே, என்ன இயேசுவே, நீங்க சுத்த மாட்டீங்களா? நீங்க சுத்த மாட்டீங்களா? எங்க பார்க்கவே இல்லையே. நீங்க சுத்துற வரைக்கும் நான் விட மாட்டேன். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், சாம்பிரகடலகா, அவர் உன்னை மறக்க மாட்டார். புருஷ உன்னை மறந்தாலும், மனைவி உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். உன்னை மறந்தாலும், தம்பி உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவா, கண்பாலை மேல் நிறுத்திடுவா. கரம் பிடித்து நடத்திடுவா, கண்பாலை மேல் நிறுத்திடுவா. எந்தன் இயேசுவே,
ஹalleluya. தாவீது ராஜாவா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நல்லா ஆடி பாடி ஆமாம் சொல்லுங்க. நான் ஒரு ஆல்பாறையில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் மேலே ஒரு அம்மா விடவே இல்லை. நீங்கள் ஆடுற வரைக்கும் நீங்கள் கொயர்லேருந்து நீங்கள் ஆடுற வரைக்கும் நான் விட மாட்டேன். தலை சுத்துது ஐயா, தலை சுத்துதோ இல்லையோ, எந்த இயேசுவே, எந்தன் சொல்லுங்க, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆமென். இப்படியே பாடிட்டே போயிடக்கூடாது, மனம் திரும்பணும். ஆமாம். சில பேர் பாட்டே பாடிட்டு நல்லா இருந்துச்சுல, பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுல, ஏதோ கொஞ்சம் மெசேஜ் என்ன சொன்னார் கொஞ்சம் சொல்லு, மறந்துடுறது. எப்போ நீ பாவத்தை அறிக்கை இடுறியோ அங்கே என்ன சம்பவிக்குதுன்னா, ஆண்டுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால அந்த ரத்தமும் பாவங்களை கழுவுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தம் தான் உங்களை என்ன பண்ணுதுன்னா கழுவுகுது. ஆமென் சொல்லுங்க. பாருங்க 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20. சீக்கிரம் 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 சீக்கிரம். எனக்கு பாஸ்டர் எனக்கு என்ன டைம் கொடுத்துக்கிறீங்க? 3 மணியா 4 மணியா 5 மணியா ஆல் நைட்ரியா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப அந்த முதல் வார்த்தை சொல்றது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்படின்னா என்ன? கிரயனா என்ன? கிரயனா என்ன? வாங்கி இருக்கிறார். தமிழ் ஜனங்க, இது கன்னட ஜனமா, இந்தியா, மராத்தியா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்கன்னா என்ன? கிரயம், கிரயம், விலை கிரயம் இல்ல சொல்றாங்கல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இங்கிலீஷ்ல, I bought you with a special price. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நீ இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்லை. எப்ப நீ மனம் திரும்பி இயேசுவின் பிள்ளையா மாறியோ அவர் சொந்த ரத்தத்தையே கொடுத்து. உங்க பேர் என்ன? லீதியா. உங்க பேரு? கவிதா. லீதியாவை என் ரத்தத்தினால நான் வாங்கிட்டேன், கவிதாவை என் ரத்தத்தினால வாங்கிட்டேன். தம்பி உங்க பேரு? சூரியகாந்தா, சுஜய்காந்தா. நான் சூரியகாந்த் யாதவ் நினைச்சுக்கணும் பொழுது. யாரா இருந்தாலும் யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட வந்து நான் பாவி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அன்ற இனி பாவம் செய்ய மாட்டேன், தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தத்தினால உங்க வாங்கி கொண்டாரு. ஆமென். இனி உன் புருஷனுக்கு நீ சொந்தம் இல்லை, ஏசப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொந்தம். ஆமென். ஹalleluya. எப்போ நீங்க மனம் திரும்புறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அவருடைய ரத்தம், அந்த ரத்தத்தினால உன்னை வாங்கி கொண்டார். ஆமென் சொல்லுங்க. உங்க புருஷனை கேட்டு பாருங்க, கொஞ்சம் ரத்த சிந்தி எனக்காக மறிச்சிருப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க, ஓடியே போயிடுவானாப்பா, வேற யாருன்னா பார்த்துன்னு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனா எங்க அப்பா ஏசப்பா என்ன பண்ணாரு? சொந்த ரத்தத்தை. ஆமென் சொல்லுங்க. அதனால அந்த ரத்தத்தை என்ன பண்ணாரா? சிந்தி உன்னை என்ன பண்ணாரா? வாங்கி கொண்டார். பகல் சொன்னார் வாங்கி கொண்டாரு. இனி வந்துட்டு யாரு என்ன பாவினே சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்க. பாருங்க இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ரோமர் 8:33. சீக்கிரம் வாசிங்க. 8:30. சி மைனர் கொடுங்க. சி மைனரா காலபாஷகலதடகா. ரோமர் 8. ரோமர் பழைய ஏற்பாட்டுல தேடி இருக்குது ஒரு அம்மா. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. அவர்கள் மேல் குற்ற சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who is that person? அப்புறம் என்ன சொல்றாரு? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆமென். நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் நல்லா காது திறந்து கேட்டுங்க. நல்லா கொஞ்சம் காது ஆட்டு பாருங்க. இந்த காது கொஞ்சம் கேக்குதா பாருங்க. நல்லா கேக்குதா சிஸ்டர்? காது இருக்குது. இந்த சாரி வேற போட்டுக்கிறாங்களா? இதெல்லாம் காதெல்லாம் போய் கேட்கறது இல்லை. கேக்குதா பாருங்க. கேக்குதா அம்மா? கேக்குதா? பக்கத்துல பார்த்து காது கேக்குதான்னு கேளுங்க. காது கேக்குதா? கேக்குதா? இன்னைக்கு கூட ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு.
இன்னைக்கு மனம் திரும்ப, இன்றைக்கே ரட்சணை நாள். ஆமென் சொல்லுங்க. இன்னும் நீ பாவத்தில் இருக்கிற, ஆனா சபைக்கு வர, இன்னும் பாவம் உனக்குள்ள இருக்குது, ஆனா ஏசப்பாவின் பிள்ளையா இருக்கிற. இல்ல, நீ வெளியில ஏசப்பா பிள்ளையா இருக்கலாம். ஒருவேளை ஏசப்பாவின் அந்த ஏதோ ஒரு மோசஸ், இல்ல ஏதோ ஒரு என்ன சொல்றது ஏலியா, இப்படி பேரை வச்சுக்கலாம். ஆனா பரலோகம் ஒன்று அங்கீகரிக்கப்பட மாட்டார். The heaven will not recognize you. லீதியால் வச்சுக்கலாம், இல்ல என்ன சொல்றது மிரியாம்னு வச்சுக்கலாம், என்னென்னவோ இருக்குது, மரியாள்னே நீ வச்சுக்கோ. ஆனா உன்னை பரலோகம் அங்கீகரிக்கவே மாட்டேன். அதனால ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், ஒரே ஒரு நிமிஷம். இன்னும் நான் பாவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா கண்களை மூடுங்க. எல்லாம் ஒருத்தர் கூட கண்ணை திறந்து பார்க்கணும். எல்லா கண்ணை மூடுங்க, எல்லா கண்ணை மூடுங்க. இன்னும் நீங்க பாவத்தில் இருக்கிறீங்க, இன்னும் ஆண்டவருடைய பிள்ளையா நீ மாறல, யாரும் உன்னை பார்க்கல, ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்துட்டு இருக்காரு. அதனால ஆண்டவரே, ஒருவேளை நீ பாவத்தில் இருந்தேன்னா ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் ஒரு பாவிப்பா, என் பாவங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினீரே, இனி நான் அந்த பாவத்தில் இருக்க விரும்பல, அருவருப்பா இருக்குது ஆண்டவரே, என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடுங்க. அப்படியே உங்க வலது கரத்தை மாத்த உயர்த்தி ஆண்டவர் காண்பீங்க. எனக்கு வேண்டாம், ஆண்டவர் உங்களை பார்க்கட்டும். ஒருவேளை நீங்க பாவத்தில் இருந்தா இன்றைக்கு அப்படியே ரத்தம் உன் மேல கழுவும், உன் மேல ஊற்றப்படும். அந்த ரத்தம் உன்னை கழுவ ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நீங்க பாடாதீங்க, நீங்க உணர்ந்து ஆண்டவர் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதலுக்கா இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காயவர் நொறுக்கப்பட்டார். உன்மீறுதலுக்கா காயவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே இயேசு அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே இயேசு அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த இயேசு தன்னை தாழ்த்தினார். ஓ இயேசு கிறிஸ்து அன்பு என்றும் மாறா. இன்றைக்கு இறங்கி வரட்டும். என் ஜனங்களை கழுவும், என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இன்னும் உலகத்தோடு நீங்க இருக்கிறீங்க, இன்னும் ஆண்டவரோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லை. இன்னைக்கு உணர்ந்து ஆண்டவர் பக்கமா திரும்பிடு. தம்பி, தங்கச்சி, பெரியவங்க, என்னைக்கு உன் முடிவு இருக்குமோ தெரியாது. என்னைக்கு ஆண்டவர் உங்களை தம்மிடமே சேர்த்துக்கொள்வாரோ தெரியாது. அப்படியே கையை உயர்த்தி, ஒருவேளை நீங்க கையை உயர்த்தி இருந்தீங்கன்னா அப்படியே ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, என் மீறுதல்களை மன்னிங்க, என் தவறுகளை மன்னிங்க. ஆண்டவரே இன்னைக்கு என்னை உங்களுடைய ரத்தத்தால கழுவுங்க. உங்க ரத்தத்தால என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரியும், சுத்தம் பண்ணுங்க. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆண்டவரே சொல்லுங்க, என் கரத்தை பிடிச்சிக்குங்க, என் கரத்தை பிடிச்சிங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. இனி
வேற எந்த தேவனையும் நான் வணங்க மாட்டேன், உம்மை மாத்திரம்தான் வணங்குவேன். நீர்தான் என் தெய்வம். நீர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க ஆமென். இன்றையிலிருந்து நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். நயா கை தட்டி ஹalleluya ஜீசஸ் ஷகலவா ரகலவா லேப்ரஹண்டா காசபாரகதே ஏபாகதரா ஷதரகலவா ரபஹபா ஓ ஷபலபா ரபஹபா ஹபா ஓ ஜீசஸ் ஓ ஜீசஸ் ஹalleluya. இன்றையிலிருந்து நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஓ பரலோக தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த தெய்வத்துடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. அந்த ரத்தத்தை குறிச்சிட்டு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பேசணும். அப்போஸ்தலர் 20:28 சீக்கிரம் நோட் பண்ணிக்கங்க நான் சொல்றத. அந்த ரத்தம் என்ன ரத்தம்னா தம்முடைய சுய ரத்தம். இட்ஸ் இஸ் ஓன் blood. அந்த வசனம் சொல்லுகிறது குற்றமில்லாத இல்ல தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. ஆமென் சொல்லுங்க. சுய ரத்தம்னா என்ன? சொந்த ரத்தம். ஆமென் சொல்லுங்க. இப்போ நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா பிளட் தேவை. உங்களுக்கு பிளட் கம்மி ஆயிடுச்சுன்னா பிளட் ஆல்ரெடி வச்சிருப்பான். அது யாருது பிளட்டுன்னு தெரியாது. அந்த பிளட்டை எடுத்து இந்த அம்மாவுக்கு வேற ஒருத்தர் பிளட் எடுத்து தான் போட்டு சரியாகலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அப்பா இயேசுவின் ரத்தம். ஆமென் சொல்லுங்க. அது பரிசுத்த ரத்தம். ஆமென் சொல்லுங்க. அதுல கலங்கமே இல்லாத ரத்தம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனம் பாருங்க, 1 பேதுரு 1:18-19. அந்த வசனம் சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பாருங்க, குற்றமில்லாத ரத்தம். அந்த ரத்தத்துல ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அது விலையேற பெற்ற ரத்தம். விலையேற பெற்ற ரத்தம்னா என்ன? விலையேற பெற்றதுன்னா என்ன? விலையே கொடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அது விலையேற பெற்ற எஃப் மேஜர், விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்து ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே விலையேற பெற்ற ரத்தம். ஆமென். அது விலையேற பெற்ற ரத்தம். அதுக்கு விலையே கொடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ முதல் சுய ரத்தம், சொந்த ரத்தம், அடுத்தது குற்றமில்லாத ரத்தம், அடுத்து விலையேற பெற்ற ரத்தம். இந்த எபிரேயர் 12:24 போய் பாருங்க. ரொம்ப சூப்பரா எழுதியிருக்கு இந்த வசனம். சீக்கிரம் போங்க. எபிரேயர் 12:24 நான் வாசிக்கிறேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தத்தை பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தம். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த ஆபேலுடைய ரத்தம் ரிவெஞ்ச். ரிவெஞ்சுக்கு என்ன சொல்றது தமிழ்ல? பழி வாங்குற ரத்தம். கொலை பண்ணிட்ட ஆண்டவரை காயின் என்ன அப்படின்ட்டு அந்த ரத்தம் வந்துட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுச்சான். ஆனா ஆண்டுடைய ரத்தம் என்ன பண்ணுதான்? உனக்காக எனக்காக என்ன பண்ணுது? பரிந்து பேசு. ஆண்டவரை தப்பு பண்ணிட்ட, ஆண்டவரே ஆல்பர்ட் தப்பு பண்ணிட்டா, மன்னிச்சிருங்க. அநேகர் சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆல்பர்ட் என் பிள்ளை. யார் ஆல்பர்ட்? நான் தான் அந்த ஆல்பர்ட். ஆமென் சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் ஏசப்பா சொல்றாரு, உனக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 26:28 சொல்லுகிறது, அது புது உடன்படிக்கையின் ரத்தம். ஆமென் சொல்லுங்க. என்ன ரத்தம்? புது உடன்படிக்கையின் ரத்தம். சரி, எத்தனை ரத்தம் சொன்னப்போ? நீங்க எத்தனை சொன்னா நான் என்ன பண்றது? 3 மணிக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா போயிட்டு சாப்பாடு கொடுக்குறீங்களா பாஸ்டர்? இல்ல. சரி, என்ன கொடுக்குறீங்க? தண்ணி கொடுக்குறீங்களா? காஃபி, டீ, ஸ்நாக்ஸ். ஓகே, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் ஸ்நேக்ஸ் எல்லாம் வெளியே இருக்கும், போகும்போது நீங்க சாப்பிட்டு போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சுய ரத்தம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆமென் சொல்லுங்க. நன்மையை பேசுதான்.
உன்னை குறித்து தீமையாவே பேசாது ஏசப்பாவின் ரத்தம். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் அது நன்மையை பேசுற ரத்தம். அது அடுத்தது புது உடன்படிக்கையின் ரத்தம். இப்போ இந்த ரத்தத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, எப்போ மனம் திரும்பி அந்த ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களா? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க? லூயா. சில பேர் அப்போ எடுக்கல, சில பேர் இன்னும் எடுக்கல. அப்போ நீங்கள் எடுத்துடணும். எப்போ எடுக்கலாம்னு யோசனை பண்ணுக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் எடுத்துணுமோ எடுத்துருங்க. அது கர்த்தருடைய நீதி. அதனால் பாஸ்டர் ஒரு நாள் பேப்டிசம் சர்வீஸ்ன்னு வச்சுருங்க, ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க. அவங்க எடுக்கிறாங்களா இல்லையா நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் வச்சு அந்த ஆத்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னும் நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கும், மேலே கீழே வராது. அங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கு. எப்போ இந்த பையன் இவர் என்ன சொல்லுவார்? அற்புதம் செய்யட்டும், நான் எடுக்கிறேன்னு. அவர் சொல்லுவார், நீ முழுகு, நான் எடுக்கிறேன், நீ முழுகு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி. இல்லை ஆண்டவரே நீங்கள் அவர் சொல்ல, அவர் அடம் பிடிச்சிட்டாருன்னா சி மைனர் கூட தொடுங்க, எவ்வளோதான் தொடுங்க தொடுங்க அப்படின்னாலும் தொட மாட்டேனே, நீ முழுகுன்னு அவர் சொல்லி. இல்லை ஆண்டவரே நீங்கள் தொடுங்க. அவர் உன்னை தொடணும்னு விரும்புறாரு. நீ என்ன பண்ற? அந்த தண்ணியில மூழ்கி வர்றதுக்கு கஷ்டம். அதுல என்ன நடந்து போயிட போகுது அப்படின்னு நீங்க அதுதான் போட்டிருக்கல வசனத்துல. வசனத்தை விசுவாசி கீழ்ப்படிஞ்சேன்னா உனக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படியாது. ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுது பாரு, புரட்டி பாரு, அதுல என்ன சொல்லுது அதன்படி நீ கீழ்ப்படிஞ்சேன்னா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வீட்டை தேடி வரும். பக்கத்துல சொல்லுங்க, வீட்டை தேடி வரும். வீட்டு தேடி யாருன்னா வராங்களா? ஒருத்தர் கூட வரமாட்டோம், போஸ்ட் மாட்டர் கூட வரமாட்டான் பாஸ்டர் அப்படின்றீங்களா? இனிமேல் வருவாங்க. நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தானா வந்து சேரும். ஆமென் சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் பின்னாலேயே தேடி தேடி வரும். எங்க இருக்கிறாரு ஸ்டீஃபன், எங்க இருக்கிறாரு கிஷோர், எங்க இருக்கிறாரு மரியா, எங்க இருக்குது, அது தேடி தேடி வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்போது, ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது, அந்த ரத்தம் ஒரு 5 காரியத்தை சொல்றது. சீக்கிரமா சொல்லிடுறேன், சரியா? எத்தனை காரியம்? 5 காரியம். முதல் காரியம் 1 பேதுரு 2:24. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. என்ன சுமந்து கொண்டாரு? நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணாரா? 1 பேதுரு 2:24. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்பனா நீ இனி சுமக்க தேவையில்லை. பக்கத்து வாசல் நீயே சுமந்து நிற்காத, அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. நீ பண்ண வேண்டியதெல்லாம் நீ, ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், என் பாவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு விசுவாசத்தோடு நீ அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப முதல் காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 2வது காரியம் ஆண்டவர் என்ன செய்றாரு பாருங்க. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை இந்த துக்கத்தை எப்படி சுமந்தாரு? He took our pain. எனக்கு இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் உடைக்கப்பட்ட நாட்களில், and he has carried our sorrows. How to carry our sorrows and pains? அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. எப்படி ஆண்டவரே, இப்போ ரொம்ப சில பேர் வயசானவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க? இறந்து போயிட்டாங்க சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ அந்த அப்பா அம்மாவே நினைச்சுக்கிறாங்களா? அவங்க சொல்லுங்க, நினைக்கிறாங்களா? நினைக்கிறது இல்லை. ஏன்? அவர் சுமந்துட்டார். He took all our pains. சில நேரத்தில் அந்த ஞாபகம் வரும், ஐயோ அம்மா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல, எங்கள் அப்பா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஞாபகம் வருமே ஒழிய, டெய்லி ஐயோ அப்பா இருந்துட்டாங்க, அம்மா இருந்துட்டாங்க. நமக்கு தான் இந்த நம்பிக்கை. ஏன்? நம்முடைய அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டோம், நம்மளும் அங்கே போய் சேருவோன்ற ஒரு நம்பிக்கை. நேற்று இவ்வளோ பெரிய ஒரு மரணம் நடந்துச்சு, நான் அங்கே போனாலும் ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த அம்மா பரலோகத்துக்கு போயிடுச்சு. she entered the glory. அப்புறம் எதுக்கு நம்ம அழுதுன்னு பொழுது? அந்த பாஸ்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, நம்ம எதுக்கு போய் இன்னும் அழுந்து புலம்பினுங்கிறது? புரியுது என்ன சொல்றது? அப்போ நீங்கள் வந்துட்டு அதை பற்றி யோசனை பண்ணியிருப்பீங்களா? யோசனை பண்ண மாட்டோம். பெங்களூரில் ஒரு கொரோனா டைமில்
ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அவங்க கிறிஸ்தவர்களை அறியாத ஒரு கூட்டம். அந்த அம்மா இறந்த உடனே அந்த முழு குடும்பமே உடைஞ்சிருச்சு. அவங்க புருஷன் பிள்ளைங்க எல்லாமே என்ன செய்யணும்னு தெரியல. ரொம்ப அன்போடு இருந்த அந்த குடும்பத்தில் அந்த பிரச்சனை வந்த உடனே அவங்க அப்படியே சாப்பிடாமே இருந்துட்டாங்க. அப்பா ஒரு ரூமில், பிள்ளைங்க ஒரு ரூமில் அப்படியே இருந்து they committed suicide and died. Entire family, முழு குடும்பமும் மரிச்சிட்டாங்க. அந்த அம்மா இறந்ததை தாங்க முடியல. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை, மரிச்ச உடனே நம்ம பரலோகத்துக்கு போய் நிற்போம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு நெருங்கினவங்க ஒருவேளை மரிச்சு போயிட்டாங்க கூட, அவங்க ரட்சிக்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்கன்னா அவங்கள ஒரு நாள் பரலோகத்தில் நம்ம பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஃபர்ஸ்ட் என்ன சுமந்தாரு? பாவங்களை சுமந்தாரு. அடுத்து என்ன பண்ணாரு? துக்கங்களை சுமந்தார். மூன்றாவது மத்தேயு 8:17, ஏசாயா 53:5. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய நோய்களை சுமந்தார். என்ன சுமந்தாரு? பக்கத்து பசங்க, நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார். அப்படின்னா உனக்கு நோய் சில நேரத்தில் வரும், ஆனா நோய்களை சுகமாக்குற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் வந்தப்போ அந்த 3.5 வருஷம் அற்புதம் அடையாளம் பயங்கரமா நடக்குது. கண்ணை தொடுறாரு, கண்ணு ஹீலாது, காதை தொடுறாரு, கேட்காதவன் கேட்கறான், முடவன் நடக்கிறான், மரித்தோர்கள் உயிரோடு எழும்பிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீ இன்னைக்கு நோயோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சங்கதி. என்ன சங்கதி? எங்க ஏசப்பா நோய்களை எல்லாம் சுமந்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஏதோ வெறும் வசனத்தை மாத்திரம் சொல்ல. நான் சிறு வயதில் இருந்த போது என்னுடைய கால்களில் ஒரு பலவீனம். என் கால் 2 காலும் ஒரு பலவீனம். ஏதோ கடுக்கான என்ன சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல தமிழ்ல. பயங்கர வலிக்கும். இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா ஐயோ கத்துவேன். முடியாது, என்னால் தாங்கவே முடியாது. அந்த அப்போ அமிர்தாஞ்சன் எல்லோ கலர் தெரியுமா? இப்போ எல்லோ கலர்லேருந்து ப்ரொமோட் பண்ணி க்ரீன் கலர் பண்ணாங்க. க்ரீன்லேருந்து ப்ரொமோட் பண்ணி இப்போ ரெட்டு பண்ணியிருக்கிறாங்க. நான் என் மனைவிக்கு சில நேரத்தில் ரெட்டு போட்டான்னு, எப்போ ரெட்டு போடாதப்போ பயங்கரமாக எரியுது அப்படின்வாங்க. அயோடெக்ஸு இதெல்லாம் என் படுக்க பக்கத்துலேயே பின்னால் இருக்கும். எது போட்டாலும் கேட்காது. நைட்டெல்லாம் உட்காந்து அழுவேன், ஆண்டவரே இதுக்கு ஒரு விடிவே இல்லையா? என் தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அக்காலாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நான் மாத்திரம் அழுதுட்டு இருப்பேன். ஆண்டவரே இதுக்கு ஒரு மருந்து இல்லையா? அப்போ ஒரு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவர் 6 மாதத்துக்கு மருந்து எழுதி கொடுத்தார். நான் சொல்றது 95, 94. அவர் பார்த்துட்டு சொன்னார், உன் கால் ரொம்ப பலவீனமாக இருக்குதுப்பா, மருந்து எழுதி. அவர் கொடுத்த மருந்தை ஒரு மாத்திரை 2000 ரூபாய் அன்னைக்கு, 2 rupees 50 paisa. நாங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரெல்லாம் இல்லை, அதனால கொஞ்ச நாள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா ஒன்றும் தேரல. நான் 6 மாதம் சாப்பிட்டு பார்த்தேன். அவர் சொன்னார் 6 மாதம் சாப்பிட்டு நல்லா போனெல்லாம் நல்லா எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடும்னாரு. ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் உபவாச கூட்டத்துக்கு, இதே மாதிரி ஒரு உபவாச கூட்டத்துக்கு ஒரு சபைக்கு போனேன். புரியுது? கேட்குதா? நல்லா கேட்குதா? அந்த சபைக்கு போய் அந்த ஆராதனையில் வழியோட, அப்போ இருந்த ஒரு சைக்கிள், அப்போ நான் ஒரு சைக்கிளில் தான் போனேன். போயிட்டு அந்த ஆராதனையில் ஆராதிச்சுட்டு தான் இருந்தேன். ஆண்டவரே இந்த வழியிலேயே நான் உண்மை ஆராதிக்கிறேன், பரவாயில்ல. அன்னைக்கு சொல்லிட்டு போனதுதான். ஒரு வருஷம் ஆச்சு பார்த்து என்ன பார்க்குறேன், என்ன அது காலில் ஏதோ ஒரு வலி வருமே, பின்னால் பேண்டேஜ் எல்லாம் வச்சுருப்போமே, பின்னால் எல்லாம் மருந்தா இருக்குமே, எங்கடா தேடவே இல்லை. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் காலை ஆண்டவர் சுகப்படுத்திடுறார். கைதட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏதோ நான் சும்மா வசனத்தை சொல்ல அனுபவிச்சு சொல்லின்னு இருக்கிறேன். ஆமாம் சொல்லுங்க. அப்போ நேற்று எங்களுக்கு இந்த நியூஸ் 4 மணிக்கு வந்துச்சு. நாங்கள் 5:45 கிளம்பி இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகணும். எங்கள் பெங்களூர்லேருந்து திருநெல்வேலிக்கு நான் 5:45 கிளம்பி 6:30 மணிக்கு போய் சேர்ந்தோம். 6:30 மணிக்கு 7 மணிக்கு எவ்வளோ? அப்போ நான் ஓட்டுருந்து 12 மணி நேரம். எவ்வளோ நேரம்? 13 நேரம் ஓட்டினேன் வண்டி.
திருப்பி அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 9:30 மணிக்கெல்லாம் கிளம்பி காலையில் 2 மணி வரைக்கும் ஓட்டினேன். இந்த காலைல மீட்டிங் வரணும், எப்படின்னா உங்களை இன்னைக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுன்ட்டு 2 மணி வரைக்கும் ஓட்டினேன். எவ்வளோ நேரம் ஆச்சு அப்போ? 9:30 மணிலேருந்து 2, 10லேருந்து 11, 11, 12, 1, 4.5 மணி நேரம் ஓட்டினேன். அப்போ எவ்வளோ ஆச்சு? 17.5 மணி நேரம் ஓட்டி மறுபடியும் காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி ஜெபம் பண்ணிட்டு இங்கே வரும்போது 10:30 மணி. எவ்வளோ நேரம் ஆச்சு? 6:30 மணி. அப்போ எவ்வளோ ஆச்சு? 13, 14, 17, இது ஒரு 6, 23 மணி நேரம் ஓட்டியிருக்கிற வண்டி உங்கள் வந்து நிற்கிறதுக்கு முன்னால். எவ்வளோ மணி நேரம்? நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு. சாம்ரா காஜா சேக்ரா மகாஜாலா. எனக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உன் காலில் அற்புதத்தை செய்வார். நீ என்ன வியாதியோடு வந்திருந்தாலும் அந்த வியாதியை குணமாக்குகிற என் ஆண்டவருடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஈ மைனர் கொடுங்க. அந்த ரத்தத்தில் ஜீவன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அந்த ரத்தத்தின் வல்லமை இன்னும் அழிஞ்சு போகல. ஆமென். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டே. உங்க இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே. திரு இரத்தத்தால் அழகை பிடியெடுத்து சொல்லுங்க. நான் மீட்கப்பட்டேன், இரத்தத்தால் அழகை பிடியெடுத்து. ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஷபரகமலரஹதலா. ஓ ரத்தம் ஜெயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. சொல்லுங்க. ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா. ஓ ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா. ஓ போர் கவசம், என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. சொல்லுங்க. போர் கவசம், என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. தீய ஆவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. எந்த தீய ஆவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. சொல்லுங்க. ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. ஓ ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. ஓ ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. ஆமென். அப்ப என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் உங்க பாவங்களை சுமந்த. அடுத்து என்ன சொன்ன? எது? துக்கங்களை சுமந்தார். அப்புறம் 3வது இப்ப கலாத்தியர் 3:13 வாசிங்க. நானே வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. 3:14 வாசிங்க. எங்க வாசிக்கிறீங்க? கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்
ஆதியிலே சொன்னப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. நல்லா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இருக்கு என்ன புரிஞ்சு வசனம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்குதா? எங்க ஆமென் சொன்னா எப்படி? ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தாரா? இன்னைக்கு காலைல வாஸ்த அவருக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லையா. தனியா ஒரு பரதேசி மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த சந்ததியே இஸ்ரவேல் தேசமா இன்னைக்கு இருக்குது. கைதட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அவர் சிலுவையில நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு வச்சிருக்கார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் ஒண்ணு ஆசீர்வாதம் வரல? ஏன்னா நீ ஏதோ ஒண்ணு செய்யல. பக்கத்துல பசங்க ஏன் வரல கேளுங்க. ஏன் நீ ஆபிரகாம் மாதிரி இல்லை? பெண்கள் நீ ஏன் ஆபிரகாம் மாதிரி, நீ ஏன் சாரா மாதிரி இல்லைன்னு கேளுங்க. ஆண்கள் எல்லாம் ஏன் நீ ஆபிரகாம் மாதிரியே இல்லை? ஏன்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்றதுல கீழ்ப்படியறது இல்லை. இப்போ நான் வந்துட்டு அப்பயே சொன்னேன், நான் சைக்கிளில் தான் போவேன். எங்க அப்பா வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு, உங்களுக்கு தெரியுமே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு கிராமத்திலிருந்து அவருக்கு ட்ரெயின் ஏறதுக்கு கூட டிக்கெட்டுக்கு காசு இல்லை. அப்படி வந்து எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு பெங்களூரில் ஒரு மிலிட்ரியில் சேர்ந்து எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. ஆனாலும் கஷ்டம், சைக்கிளில் தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ, எப்போ ரட்சிக்கப்பட்டனோ, என் முதல் சம்பளத்தில் 300 ரூபாய். எனக்கு அப்போ 300 ரூபாய் சம்பளம். எவ்வளோ? 300 ரூபாய். 97 98 300 ருபீஸ். அந்த 300 ரூபாயில் ஆண்டருக்கு 30 ரூபாய் வச்சிருவேன். எவ்வளோ? என்னடா இது வந்தோடனே இந்த ஆள் இதை பேசுகிறாருன்னு சொல்கிறீங்களா? உனக்கு ஆசீர்வாதம் வரணுமா வேணாமா? அது ரகசியத்தை சொல்லிட்டு போகிறேன். ஆசிங்க. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, என்னது? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை என்ன பண்ணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, கார கொடுங்க, பங்களா கொடுங்க. ஆண்டவரே, நடந்தே போயிடுக்கிறேன். இந்த அரசு என்னது? அரசு பேருந்து. இந்த அரசு பேருந்திலே போறேனே ஏசப்பா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொன்னீங்களே, இந்த அரசு பேருந்திலே நான் போறேனே, விட்டா மேலே உட்கார வச்சிருவானுக்கு பொழுது. ஆண்டவரே, இந்த வசனத்தை நீ விசுவாசிச்சு ஆண்டவர் உனக்கு கொடுக்கறதுல என்ன பண்ணுமா? தசம பாகம். என்ன தசம பாகம்? நான் 300 ரூபாயில உண்மையா இருந்தப்போ ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஆமா, படிப்படியா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஆமா சொல்லுங்க. எங்க அக்கா அப்போ வந்துட்டு ஒரு நர்ஸ். எங்க அக்கா வந்து நர்ஸ். நான் பிகாம் தான் படித்தேன். அப்போ எங்க அக்காவுக்கு ஒரு ஆசை, இந்த பிரீமியர் பத்மினின்னு ஒரு வண்டி இருக்குல்ல, அந்த கார் வாங்கணும்னு ஒரே ஆசை. எனக்கு இந்த கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் ஆசையே கிடையாது எப்பயுமே. இப்போ கூட அதுக்கு அந்த ஆசையே போகும்போது விட்டுட்டு தானே எதனா எடுத்துகிட்டு போகிறீங்களா? ஒரு அம்மா இறந்து போச்சான். இறந்து போனப்பறம் பாஸ்டர்லாம் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிக்கிறாங்க. ஒரு பாட்டி அடக்கம் பண்ண உடனே ஒரே கூட்டத்தில் ஒரே சலசலப்பு. என்னன்னு? பாட்டி பாட்டி காதில் ஏதோ ஒரு தொங்கட்டா தொங்குது அப்படின்னு ஒரே பேச்சு. இப்போ பாஸ்டர் கேட்டா, என்னப்பா இது ஒரே சலசலப்பா? பாட்டி காதில் ஏதோ ஒரு தொங்கட்டா இருக்குது. அப்போ ஒரு அம்மா சொல்லிச்சான், அது ரோல்டு கோல்டுமா, விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அதனால ஒரு ரோல்டு கோல்டு தான் உள்ள வச்சு உங்களை வைப்பாங்க. இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு
ஒண்ணுமே இல்லாம அமைச்சிருவாங்க. புரியுதா? ஆனா நீ இந்த உலகத்துல இருக்கும்போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. வாலாக்காமல் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். எப்ப மேலாக்குவாரு? சும்மாவே வந்துட்டு போறது. சில பேர் சர்ச்சுக்கு வரும்போது சில பேர் பர்ஸை ஏத்துன்னு வர்றதில்லை, காசை ஏத்துன்னு வர்றதில்லை. எதுக்கு? அங்க போனா போடணுமே அந்த பாஸ்டருக்கு. நீ பாஸ்டருக்கு கொடுக்குறேன்னு நினைக்காத, நீ ஏசப்பா கொடுக்குறேன்னு நினை. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை சோதிச்சு பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்து பாரு. நான் என்ன பண்ண? கொடுத்து பார்த்தேன். 300 ரூபாய் கொடுக்குறேன், 3000 கொடுத்தாரு, 300 ரூபாய் கொடுத்தேன், 30,000 கொடுத்தாரு, 3000 கொடுத்தேன், 50,000 கொடுத்தாரு, 5000 கொடுத்தேன். நிறுத்தவே இல்லை. பார்த்தா அது பாட்டுன்னு போயிட்டே இருக்குது. எங்கள் அப்பா 32 வருஷம் ஆர்மியில் வேலை பண்ணி வீடு வாங்கினாரு. நான் 20 வருஷத்தில் பெங்களூரில் வீடு வாங்கிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. படுப இந்த ஆளு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்க மாட்டாருன்றியா? நான் உனக்கு ரகசியத்தை சொல்கிறேன். இன்னிலிருந்து உன் சம்பளத்தில் 10% ஆண்டவருக்கு கொடுத்துடு. நீ என்ன பண்ணுற? வந்தவொடனே கடன்காரனுக்கு, இது வந்து சீட்டுக்காரனுக்கு, இது வந்து கேபிள்காரனுக்கு, இது நகை கடைக்காரனுக்கு, இது அந்த கடைக்காரனுக்கு. எனக்கு போன வருஷம் வேலை போயிடுச்சு. போன வருஷம் 21 வருஷம் வேலை பண்ண பிற்பாடு சொன்னாங்க, போதும்பா நீ போன்னு. நான் நினச்சேன், சரி ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு போலக்குது. நான் சொன்னேன், ஊழியத்துக்கு நான் வரவே மாட்டேன். சரி 21 வருஷம் ஆயிடுச்சு, போங்கடான்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷத்தோட அனுப்பிச்சி விட்டாங்க, வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குறை இல்லை. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் ஒவ்வொரு நாளும் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா வேதத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு என்ன பெண்ணா கிராமத்துக்கு கூட்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு நாள் பொன்னா கிராமத்துக்கு கூட்டு போவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இதை நான் சும்மா சொல்ல, நான் நீ கொடுத்து பாரு, நீ கொடுத்து பா. ஆண்டவர் செய்கிறாரா இல்லையா பாருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். ஆமென். எப்படி ஆசீர்வதிப்பார்னா, மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி ஆசீர்வாதம். மற்றவங்க இவனுக்காடா இந்த வாழ்க்கை, நம்ம சர்ச்சுக்கு வந்த இந்த கேஸ்ரா இது, நமக்கு பின்னால வந்த கேஸ் முன்னால போய் சர்ச்சில் போய் போறான், அவன் கார்ல போறான். சொல்லுங்க. ஆமென். நானே இந்த வழியில எத்தனையோ வாட்டி கவர்மெண்ட் பஸ்ல போயிருக்கிறேன், எத்தனையோ வாட்டி. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால கார்ல வந்துருக்கிறேன். ஆமென். நான் காரை தேடி போகல, கார் என்ன தேடி வருது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீங்க தொடுங்க, என்ன தொடுங்க. தொடராரு. நீ இருதயத்தை தொட மாட்டியே, அந்த பர்ஸ் பேச மாட்டுதே. என்ன சொன்னாலும் பாஸ்டர் அவர் என்ன ஆசீர்வதிக்கிட்டு, பாஸ்டர் இது செஞ்சிட்டாருன்னா நான் கொடுக்குறேன். இப்படி அவர் சொல்றாரு, நீ கொடுத்து பாரு. நீ என்ன சொல்ற? நீங்க செஞ்சிடுங்க. அவர் சொல்றாரு, கொடுத்துடுங்க. நீ சொல்ற செஞ்சிடுங்க. இல்லை நீ கொடுத்துடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ கொடுத்து பாரு, அப்புறமா வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளு. ஆமென் சொல்லுங்க. அப்ப அடுத்தது என்ன சொன்ன? சாபங்களை எடுத்துக்கொண்டார். ஆமென். இது போதும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? மனம் திரும்பணும். அடுத்து என்ன பண்ணோம்? ரத்தத்தினால கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு ஆண்டவர் உங்களை நீதிமானா மாற்றிட்டார். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போவார். அடுத்த படி, பக்கத்து பசங்க அடுத்த படி. ஆமா. இப்போ என்ன படினா, மத்தேயு 3ஆம் அதிகாரம். சீக்கிரம் போங்க. மத்தேயு 3:10 இல்ல மத்தேயு 3:11 வாசிங்க. சீக்கிரம். மனம் திரும்புங்கள் என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு. இல்ல திருப்பி வாசிங்க, கரெக்டா வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு என்று. நான் தமிழ்நாட்டுக்காரன், நல்லா தமிழ் தெரியும் எனக்கு. அங்க போனோடனே கர்நாடகா சொல்லிடுறேன். அவங்க கர்நாடகா போவாதான். ஏன் ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ சொல்லாதீங்க வெளியில. ஓகே. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இப்போ பாருங்க, புரிஞ்சுங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உன் ஸ்டெப். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல் அடி உன் அடி. எது முதல் அடி? அப்ப என்ன சொல்றாங்க? வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்றாங்க? வலது கால வச்சு ஒன்றும் நடக்க மாட்டுது,
இடது காலை வச்சுட்டா வர சொல்றாங்களா? இல்லை, எது வச்சாலும் நடக்க மாட்டுது. ஆனா நான் சொல்றேன், நீ ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வச்சா, ஞானஸ்நானத்தை எடுத்தனா, ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். யோவான் சொல்றாரு, ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். சொல்லுங்க ஆமென். ஆமென். அப்போ உங்க படி நெக்ஸ்ட் படி மாறுது. என்ன மாறுது? ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? நெக்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர், அக்கினி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆஷர், நான் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல இருக்குது. இந்த நீங்க பாவத்திற்கு மனம் திரும்பி ஞானஸ்தானம் கொடுக்கிறது ஒரு வெளி உலகத்திலிருந்து வருகிறது. பாஸ்டர் வந்துட்டு கூப்பிட்டு, நீ மனம் திரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தண்ணியில மூழ்கி கொடுக்குறாரு. ஆனா இந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறது வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீ எப்போ ஒப்பு கொடுத்து இந்த ஒரு காரியத்தை நீ செய்றியோ, பரலோகம் உனக்கு திறக்கப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க, 16ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே. இப்ப அதே வசனத்தை நீங்க லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. சொல்லுங்க ஆமென். ஆமென். என்ன ரகசியம்னா, நீ ஞானஸ்நானம் பெற்ற உடனே உனக்காக வானம் திறக்கப்படு. கைதட்டி ஏமாயினா 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 ஷேப்ரா காச்சாலா, இவ்வளவுதானா? கைதட்டி, நல்லா கைதட்டி. என்னது என்னது சொல்லுங்க? வானம். சொல்லுங்க வானம் திறக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்யற ஜெபம்லாம் இனி போய் அடைச்சிக்காது. வானத்தை திறந்து உன் ஜெபம் ஆண்டவருக்கு நேரா போயிடும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே என்றுமே என்றுமே என்றுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் திருமை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. சொல்லுங்க நீர் வேண்டும். ரெண்டு கையை உயர்த்தி நீர் வேண்டுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் 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 ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும்
பரலோக கவனத்தை ஈர்க்கணும். உங்க ஜெபத்தை எத்தனை பேர் கேட்கணும் ஆண்டவர்னு விரும்புறீங்க? சில பேர் சும்மா வந்து உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. கையை வரமாட்டேன். பின்னால ஹிந்திக்காரங்க உட்காந்துக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் ஹிந்தி பேசுறவங்க உட்காந்துருக்காங்களா? இல்லை கையை தூக்க மாட்டாங்க. எதுக்குமே கை தூக்க மாட்டாங்க. கொஞ்சம் கை தூக்கும் பார்க்கலாம். எல்லாம் சில பேர் தூங்கி மயக்கம் போட்டு வந்துடும். அதுதான் 2 கை தூக்கும் பார்க்கலாம். சொல்லுங்க. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் எப்போதும் என் அருகே நீர் வேண்டும். சொல்லுங்க. நீர் வேண்டும். வேண்டுமே. விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும். நீர் போதும். சொல்லுங்க. நீர் போதும் எப்போதும். நீர் போதும் எனக்கு. நீர் போதும். நீர் போதும். நீர் போதுமே எனக்கு. நீர் போதும் எப்போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்க இந்த இடத்துல? எத்தனை பேர் உணர்றீங்க? அதுக்கு கூட சில பேர் கை தூக்குறது இல்லை. எத்தனை பேர் உண்மையா இந்த இடத்துல உணர்றீங்க? ஏன் உணர்றீங்க? ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் பிரியமா இருக்காரு, அதனால அவர் இறங்கி வராரு. இந்த பிரசனம் உன் வீட்டுக்குள்ளேயும் வரும், நீ ஜெபிக்கும் போது வரும். நேற்று நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டுடைய பிரசனம் சடனாக இறங்கி வந்துச்சு. சடனாக அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டோம். அவர் எப்போதுமே கூட இருக்கிறாரு, எப்போதுமே நம்மோட இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை வேணும்? சொல்லுங்க. நீர் போதும் எப்போதும். நீர் போதும். கையை உயர்த்தி கேளுங்க. நீர் வேண்டும். நீர் வேண்டும். சொல்லுங்க. நீர் வேண்டும். நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். இப்ப இந்த லூக்கா 3ல ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஜெபம் பண்ணார். ஆமென் சொல்லுங்க. சில பேர் ஜெபம் பண்றதுக்கே முடியறது இல்லை பாஸ்டர் அப்படின்னு யாருன்னா சொல்றாங்களா? சொல்றாங்க தானே? பாஸ்டர் சாப்பிடவே முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்களா? அது கூட இங்க நிறைய மீன் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. நல்ல மீன் கிடைக்குதா இங்க நிறைய? ஆமாவா? என் ஒய்ஃப் சொன்னாங்க. இப்போ நான் இன்னைக்கு கூப்பிட்டு வரவங்கிட்ட சொன்னேன், ஏப்பா உள்ள என்ன சொல்றது மீன்ல அந்த செதிலா, மீன்ல முள்ளு, ஏப்பா முள் இல்லாத ஒரு மீன் இருக்குதான்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ ஏன் ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. உனக்கும் வானம் திறக்கப்படும். சொல்லுங்க. எனக்கு வானம் திறக்கப்படும். சொல்லுங்க. நல்லா கை வச்சு எனக்கு வானம் திறக்கும். இனிமேல் உன் ஜெபத்துக்கு பதில் வரும். சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து தைரியமா சொல்லுங்க. இனிமேல நான் என்னென்ன ஜெபத்து ஆண்டவர்கிட்ட சொல்றேனோ அந்த ஜெபத்துக்கான பதில நான் கண்டிப்பா பார்ப்பேன். சபையில வந்து சாட்சியா சொல்லுவேன். நல்ல கைதட்டி விசுவாசத்தோடு நல்ல 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 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ அடுத்து 22வது வசனம் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் அடி நீ வெடிச்சனா இது ஞானஸ்நானத்துக்கு நீ ஒப்பு கொடுத்து அந்த தண்ணியில போயிட்டு வந்தடனா அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர்
ரூபம் கொண்டு புறாவை போல அவர்கள் அவர் மேல இறங்கினார். ஆமென் சொல்லுங்க. எங்க இருந்து வந்தார்? இப்போ பரிசுத்தாவியானவர் எங்க இருந்து வந்தாரு? வானம் திறக்கப்பட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க. உனக்கு வானம் திறக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் உன் மேல என்ன பண்ணுவாரு? இறங்கி வருவார். ஆமென் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன். நீ என்ன ஆயிடுற? ஆண்டவருக்கு நேச குமாரன், நேச குமாரத்தி, நேச குமாரன். ஆமென் சொல்லுங்க. வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க, 4 பசங்க இருக்காங்க. என்ன பண்ணுங்க, இதுதான் என்ன ரொம்ப நேசிக்கும் அப்படின்னு பிடிச்சி அது கட்டி பிடிச்சி அது மற்றதெல்லாம் என்ன பண்ணுறது, நறுக்குன்னு தலை மேலே ஒரு கொட்டு கொடுக்குறது. இதுவா இது சரியே கிடையாது, படிக்கிறது இல்லை மக்கு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு? நான் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து, ஜி மைனர் கொடுங்களேன், என்ன பண்றாரு? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என்ன பண்றாரு? என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்றாலும் ஏங்குதையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன், எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். ஓ என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானே, ஒரு நமசப்ரகரா நேசர் நீர்தானையா, உம்மை தானையா, துன்பமோ துயரோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை, துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை, உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன், உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன், என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீதானையா, என் நேசர் நீதானையா, உம்மை தானையா. நீ மாத்திரம் நேசர் சொல்ல மாட்ட, அவர் உன்னை என் நேசமே, என் ரூபவதியே, என் தங்கமே, என் உயிரே அப்படின்னு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. எப்போ? ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டுச்சு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரு, வானத்திலிருந்து பிதா சத்தம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீர் என்னுடைய நேசகுமார். ஆமென் சொல்லுங்க. மை beloved, ஆண்டவருக்கு பிரியமானி மாறிடுற. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்ப ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்? ஜெபம். பக்கத்துல சொல்லுங்க, ஜெபம். கொட்டாவி வராது, என்ன வரும்? ஜெபம். பக்கத்துல சொல்லுங்க, ஜெபம். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்னு சொல்லிடு. இது சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல இறங்கி வருவார். ஆமென். இன்றைக்கு உங்க ஒவ்வொரு மேல இறங்கி வருவார். இனிமேல் நீ சாதாரணமான ஆளா இருக்க போவது இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. இப்போ லூக்கா 4:1 வாசிங்க சீக்கிரம்.
இயேசு இயேசு பரிசுத்தாவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். பாருங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆவியானவர் வந்துட்டார்னா ஒவ்வொரு நாளும் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சுடுவார். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளா இறங்கி வந்தபோது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் உங்க மேல ஆவியை ஊற்றின உடனே ஆவியானவர் உங்கள் மேல வந்த உடனே முதல் காரியம் உங்க நாவை தொடுவார். என்ன தொடுவாரு? என்ன தொடுவாரு? நாவை. ஏன் நாக்க தொடுறாரு? இந்த நாக்கு தான் பொல்லாதது, அது அடக்க யாராலுமே முடியாது. பெரிய பூட்டு போட்டு பூட்ட முடியுமா? பெரிய பூட்டு எதுனா வாங்கி போட முடியுமா? வாய்க்கு போட முடியுமா? சொல்லுங்க. என்ன பூட்டு இருந்தாலும் அதை பூட்ட சில பணம் கூட பாருங்க, பணம் சொன்ன உடனே என்னவா பணம் கூட வாங்கிட்டு அது எங்க திறக்குது? அது மூடிச்சு. அப்புறமா எங்க நம்மளே மூடி வச்சிட வேண்டியதுதான். ஆண்டவர் எதுக்கு தொட்டாரு? ஏசாயா நாவை எதுக்கு தொட்டாரு? உன் நாவை பரிசுத்தப்படுத்தணும், உன் பேச்சை மாத்தணும். பக்கத்து பசங்க உன் பேச்சை மாத்து, உன் பேச்சை மாத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே எதிர்மறையாவே பேசிருக்கிறது. ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் இப்படி, நான் அப்படி. நான் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொன்னேன், என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்கிறீங்கப்பா எனக்கு. ஆமா, இன்னைக்கு குறைய சொல்ல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாம் மகிமையா செஞ்சிருக்கிறீங்கப்பா, எனக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறீங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. குறை சொல்ல மாட்டேன், நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிறைக்க அந்நிய பாஷை உன் வாயில இருந்து லே பிரகா மஷம் பிரகாதோ மல் பிரகாதே கிரேமா சேக்ரே ப்ரோட்டோ ஷம் பிரகாதா கதா லபோ ஹந்தரஹா சகதா ஷேதே கபாலா பேச ஆரம்பிச்சிருங்க. ஆமென் சொல்லுங்க. உன் ஆவியானவர் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க. நிரப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்? உன்னை உபவாசத்துக்கு நேரம் அனுப்புவார். பகை அனுப்புவாரு. பக்கத்துல சொல்லுங்க, உபவாசம். அதுதானே முடியல பாஸ்டர். 40 நாள் போனாரு. அட்லீஸ்ட் நீ பாதி நாள் என்ன பண்ணலாம்? உபவாசத்தை எடுத்து என்ன பண்ணலாம்? நல்லா வேதத்தை வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இந்த வசனத்துல முக்கியமா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற வேலைய காரியம் என்னன்னா, லூக்கா 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பாருங்க எப்படி பிசாசை மேற்கொள்றாரு பாருங்க. லூக்கா 4:4. அவர் பிரதித்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி. அப்படின்னா நீ உபவாசத்துல என்ன பண்ணும்? அதிகமா வேதத்தை வாசிக்கணும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, வேதத்தை வாசி. சிஸ்டர் பக்கத்து சிஸ்டர் சொல்லுங்க, பாத்துங்க சிஸ்டர், கொஞ்சம் தயவுசெய்து வாசி, தயவுசெய்து வாசி. சகோதரர் பிரதர்ஸ் எல்லாம் பரவாயில்ல, சிஸ்டருக்கு தான் சொன்னாங்க. பிரதர்ஸ் என்ன பண்ணுறது? சிஸ்டர் பண்ணுறாங்க பிரதர், அவங்க தான் ஜெபம் பண்ணுறது பிரதர். எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். என் ரிலேட்டிவ் ஒருத்தர் கல்யாணம். எங்கள் மாமா ஒரு பாஸ்டர், சரியா? அவரை பார்த்து இன்னொருத்தர் பாஸ்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. பாஸ்டர் ஆகணுன்ட்டு அங்கே பாஸ்டர் ஆனால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த கொடுமை என்னன்னு. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இவர் பாஸ்டர்னு போயிட்டு இருந்தாரு. இப்போ அவங்க மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. இவர் கூப்பிட்டு நிற்க வச்சாங்க. ஒய்ஃப் பக்கத்தில் நின்றுங்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த என்ன சொல்றது, ஒப்புதலுக்காக இந்த ஒரு பாஸ்டரா தன்னையே மாற்றி கொண்டவரை கிட்ட சொன்னா அவர் மைக் எடுத்து ஒய்ஃப் கிட்ட கொடுக்க, சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு. நான் யோசித்தேன், நீ பாஸ்டரா? அந்த பாஸ்டர் அம்மா தான் பாஸ்டரான்னு வச்சுக்கிறேன். உனக்கு பேசவே தெரியலையே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, பக்கத்துல பாசலுங்க, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை அதிகமா வாசிங்க. பக்கத்துல பாசலுங்க, வார்த்தை அதிகமா வாசி, பைபிளை அதிகமா வாசி. பாச நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன். அதில் ஒரு பெரிய ஊழியக்கார் சென்னையில், பெரிய திருச்சபை சொல்றாரு, ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் வாசித்தார். 20 சாப்டர்ஸ் a day. 20 அதிகாரம் ஒரு நாளைக்கு. எவ்வளோ? 20 அதிகாரம். நம்ம 20 இட்லி
போடு. நல்லா பண்ணிக்கிற மல்லிகை மாதிரி இருக்குது போடு. கொஞ்சம் சாம்பார் தான் ஊற்றுறது ஆகிப்போச்சு. அதுகளே அது கூட கொஞ்சம் சிக்கன் கறி. நான் சொல்கிறது என் ஒய்ஃபுக்கிட்டப்பா, தோசைக்கு சிக்கன் கறி நல்லாயிருக்கும், இட்லிக்கு மட்டன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த வசனம் எல்லாம் சூப்பராகுதுப்பா சொல்லியிருக்கீங்களா இன்னைக்கு? இனிமேல் அப்படி வரும். ஆமென் சொல்லுங்க. ஆஹா, இந்த வசனம் எப்படி இருக்குதுப்பா. உடனே அந்த வசனத்து மேல கை வச்சு, அப்பா இந்த வசனம் இப்படி சொல்லுது, எனக்கு இந்த வசனம் வேணும். ஆமென் சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் போட்டிருக்கிறீங்க. இனிமேல் இந்த வசனம் எனக்கு வேணும். என் பின்னால ஹalleluya 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 ஒரு கையை தூக்குங்க பார்க்கலாம். இந்த ரைட் சைடு கை மாத்திரம். ரைட் ஹேண்ட் வலது கை மாத்திரம். சொல்லுங்க, ஹalleluya 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 ஹalleluya. Come on, one more time. Hallelujah 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுக்கிறே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுக்கிறே நீ சமாதானக்காரரே. நல்லா இருக்குதா பாட்டு? உன்னை தூக்கி எடுப்பாரு, உயர்ந்த இடத்துல கொண்டு போய்ப்பாரு, முத்திர மோதமா வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அவன் பண்றான்னா பாருங்க, உயர்ந்த மலையில கூட்டு போயிட்டு உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல காண்பிச்சு என்ன சொல்ற பாருங்க, இவை எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் இவைகளில் மகிமை உமக்கு தருவேன். இவைகள் எனக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை தருகிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டார். அதை தான் அவன் எதிர்பார்க்கிறான். என்னது? நீ அவன் பின்னால போனா உனக்கு எல்லாம் கொடுப்பான். எது? மேல கூட்டு போய் எல்லாம் கொடுத்து டப்பால்னு கீழே தள்ளி விட்டுருவான். எங்க? பாதாளத்துல தள்ளி விட்டுருவான். ஆனா எங்க அப்பா மொல்ல மொல்லமா தூக்கி 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்ன உன் வாழ்க்கையில செய்யணுமோ செய்யாம விட மாட்டார். ஆபிரகாமுக்கு குழந்தை தருவேன்னு சொன்னாரு, 25 வருஷம் ஆச்சு, உடல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நீயும் ஆண்டவரை விசுவாசத்தோடு பற்றி. ஐயோ, சில பேர் என்ன பண்றது, இங்கேயா அங்கேயா இப்படி போய் பார்க்கறது. ஒருவேளை இப்படி பண்றாரா, இல்லைன்னா இங்க போய் பார்க்கறது. இங்க ஏதோ நடக்குதுன்னு சொல்றாங்களே. இல்ல, புடிச்சா ஏசப்பாவை பக்கத்துல சொல்லுங்க, புடிச்சா ஏசப்பா, செத்தா ஏசப்பாவுக்காக. ஆமென் சொல்லுங்க. அப்படி நீ வைராக்கியமா இருந்தா ஆண்டவர் உனக்காக வைராக்கியமா எழுந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்து சேரும். ஆமென் சொல்லுங்க. அதனால நீ அவருக்கு தான் ஆராதனையை செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 8வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே. இன்னைக்கு உன் ஆராதனை எதுக்கு இருக்குது? உன் புருஷன் தான் ரொம்ப பெருசா தெரியுதா? உன் வேலை தான் பெருசா தெரியுதா? உன் பதவி தான் பெருசா தெரியுதா? உன் பிள்ளை தான் ரொம்ப பெருசா? ஐயோ, என் பிள்ளை ரொம்ப நல்லவங்க, அவனை மாதிரி யாருமே இல்லைங்க, அவனையே தூக்கி தூக்கி வச்சுன்னுக்காத. வெறும் ஏசப்பாவை தூக்கி வை. பக்கத்து பசங்க ஏசப்பா தான் சொல்லுங்க, ஏசப்பா தான், அவர் தான் கடைசி வரைக்கும். ஆமா, எல்லாம் விட்டுட்டு போடு. நல்லா பாருங்க, சின்ன வயசுலேருந்து அது மூக்கு தொடச்சி எல்லாம் பண்ணி அதுக்கு நல்லா படிக்க வச்சு அதுக்கு நல்லா சிக்கனையும் மட்டனையும் போட்டு சாப்பிட வச்சு அது என்ன ஆச்சு, கல்யாணம் ஆன பிறகு என்ன பண்ணிச்சு, ஓடி போச்சு. பாஸ்டர் சொல்றாரு, ஓடியே போச்சு. அப்புறமா அந்த அம்மா சொல்லுது, வந்து என் பையனை ஒரே நாளில் தூக்கின்னு போயிட்டான் பாஸ்டர். இவ்வளோ நாளாக கட்டி வச்சு. பின்ன ஆமா, கட்டினே அங்கேயேவா இருப்பான், உன்னு கூடவே இருப்பான். சொல்லு பார்க்கலாம். ஆண்டவர் தான் சொன்னாரு, உன் மனைவியோட இசைந்துரு. அவன் இசைந்து போயிட்டான், உன்னை அவனை விடுறதில்ல. ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், காசே கொடுக்க மாட்டான் பாஸ்டர். எப்படி அவன் உனக்கே குத்துனுப்பான். அங்க அந்த அம்மா விடுமா? சொல்லுப்பா. அதுக்காகவே வந்திருக்குது அந்த அம்மா.
ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை அப்ப செய்வாயாக. பிசாசு என்ன பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து பாப்பார். 2000 கொடுத்து பாப்பார், உண்மையாக்குறானான்னு பாக்குறாரு. 3000 கொடுத்து பாப்பார், 4000 கொடுத்து பாப்பார், என்ன பண்றான்னு பார்க்கலாம். 5000 கொடுத்து பாப்பாரு, அப்புறம் பைக் கொடுத்து பாப்பாரு. பைக் கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணுவாரு, மோட்டார் நேரா சர்ச்சுக்கு இங்க வர வேண்டியது அப்படியே தூரமா இன்னைக்கு கொஞ்சம் ஷிஃப்ட், மாமியார் வீட்டுக்கு போயிடுது. இன்னைக்கு அங்க வளைகாப்பு, இன்னைக்கு வேற காப்பு, அந்த காப்பு இந்த காப்புன்னு போயிடுது. சர்ச்சை விட்டுட்டு போயிடுது. ஆண்டவர் பார்க்கறாரு, செக் பண்ணி பார்க்கறாரு, என்ன தான் பண்றான் இவன் அப்படின்னு பார்க்கறாரு. உன் ஆராதனை யாருக்கு? தேவன் ஒருவர். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டடும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே. சொல்லுங்க, ஓ ஆராதனை நாயகன் மாந்தர்கள் போற்றிடும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் தொழுதிடுவே, முழங்கால் யாவுமே மகிழ்வுடன். ஆராதனை ஆராதனை நாயகன் ஜீசஸ். எனக்கு தெரியாது டைம், நான் டைமே பார்க்கறது இல்லை. அதனால் எங்கே விட்டாலும் ஆல் நைட் மாதிரி எடுத்துன்னு போயிடுது. சாரி, கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டா பக்கத்து பசங்க எடுத்துக்கிட்டா தயவுசெய்து எடுத்து. ரொம்ப தூரமாக வந்துக்கிற 23 மணி நேரம் ஓட்டின்னு உனக்காக வந்திருக்கிறேன். இன்னைக்கு உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்காம விட்டவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இன்னொரு வசனத்தை பாருங்க, அடுத்து 4:10-11. ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சைப்பாரா. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பாப்பாரு. அவன் என்ன சொல்றான், மேல இருந்து கீழே குதிங்க. ஒக்கனைகள் மேல டேம்ல இருந்து கீழே ஊந்துட்டு ஆண்டவர் என்ன பாதுகாத்துக் கொள்வார்னா பாதுகாத்துக் கொள்வாரா? சொல்லுங்க, சொன்னாரா? ஆப்பிரிக்கால ஒருத்தர், இந்த பேதுரு சொன்னார் இல்ல, தண்ணியில வாண்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கூட்டம் ஏஞ்சிட்டு இப்போ ரீசெண்டா ஆப்பிரிக்கா தேசத்துல பீச்சில் நானும் பேதுரு மாதிரி நடக்கிறேன்னு போனா ஒரு பெரிய அலை வந்து ஊந்துச்சு பாருங்க, எல்லாம் டமால்னு ஊந்தாங்க. ஏசப்பா சொன்னா நீ நடக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆறுகள் மேலேயும் நடக்க முடியும், நதிகள் மேலேயும் நடக்க முடியும். அவர் சொல்லாம போய் செய்யாது. ஆமென். இங்க பாருங்க, இவன் பிசாசு சொல்றான், மேல இருந்து நீங்க கீழே குதிங்க, உங்களை தூதர்கள் எல்லாம் தூக்கிட்டு போவாங்களே. ஆண்டவர் சொன்னாரு, அவருக்கு எப்போ நடக்கணும்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. எப்போ ஆண்டவருக்கு தண்ணியில நடக்கணும்னு தெரியும். ஆமென். அதனால எல்லாமே நம்ம நினைச்சுக்கிறது, ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவாரு. எப்படி பார்த்துக்குவாரு சொன்னாரா? ஒரு பெரிய ஊழியக்கார் சொன்னாரு, ஒரு குழந்தை இறந்து போச்சு, பயங்கரமா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, அது உயிர் அடையணும்ட்டு. இவர் நல்ல ஒரு ஊழியக்காரர் போய் பார்த்துட்டு வந்துக்கிறாரு, என்னப்பா இவங்க விசுவாசம், நாளே இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இல்லையே. அது அந்த குழந்தை இறந்து போச்சு, ஆண்டவர் எடுத்துட்டாரு. இன்னும் இவங்க சொன்னாரா, ஜெபிக்க சொன்னாரா, உயிரோட எழுதிருப்பேன்னு சொல்லியிருந்தா நீ ஜெபம் பண்ணா எல்லாத்தையுமே ஆண்டவர் எழுப்புறது இல்லை. சொல்லுங்க ஆமென். லாசருவை எழுப்பினாரு, ஆமாவா இல்லையா? அப்ப எல்லாருமே எழுப்பின்னு இருந்தாரா? இல்ல. ஏன்? அது யாரை எழுப்பணும்னு அவருக்கு சித்தமா இருந்தா அவங்களை எழுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது வசனத்துல உங்களை பலப்படுத்துவாரு,
ஆமென் சொல்லுங்க. வருகிற சோதனையை மேற்கொள்றதுக்கு பலன் தருவார். ஆமென். சரியா? இப்ப கடைசியா ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறேன். இது யாருக்கெல்லாம் இன்னொரு படி ஆண்டவருக்காக நான் எழும்பி ஊழியம் செய்யணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் இந்த வசனம். சரியா? லூக்கா 4:18. அதுக்கு முன்னால லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, 4:1 பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், 4:14 இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே. சொல்லுங்க, பலத்தினாலே. பலத்தினாலே. அப்படின்னா ஆண்டவருடைய பலன் உமால வந்துருச்சு. the power of the holy spirit came upon you. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆவியானுடைய வல்லமை உமால வந்துச்சு. இப்ப பாருங்க 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவையும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. சொல்லுங்க. ஆமென். ஆமென். எப்போ ஆவியானவர் உன் மேல வந்துட்டார்னா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். அப்படின்னா இயேசுவை தெரியாதவங்களுக்கு போய் நீ பிரசங்கம் பண்ணுவேன். பக்கத்துல சொல்லுங்க, ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களை என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன். சிறைப்பட்டிருக்கிறவனுக்கு விடுதலை. அப்படின்னா பிசாசின் பிடி இருக்கிறவங்களுக்கு விடுதலை, வியாதி இருக்கிறவங்களுக்கு குணமாக்குவேன், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. எப்போ? ஆவியானுடைய பலன் மேல இறங்கி வருவது. ஆமென் சொல்லுங்க. அப்ப முதல் சொன்ன மனம் திரும்பி. என்னது சொல்லுங்க? மனம் திரும்பி. மனம் திரும்பின என்ன நடக்குது? ஏசப்பாவின் ரத்தம் உன் மேல வடிது உன்னை நீதிமானா மாத்துறார். ஆமென் சொல்லுங்க. நீ மூழ்கி ஞானஸ்நானம் பெற. ஞானஸ்நானம் பெற்றோன்னு என்ன நடக்குது? வானம் திறக்கப்படுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இறங்கி வந்தார். இறங்கி வந்தவன என்ன பண்றாரு? உபவாசத்துக்கு நேரம் அவனை நடத்துறாரு. உபவாசத்துல என்ன பண்றாரு? வசனத்தை கத்து கொடுக்கிறாரு. சோதனைகளை மேற்கொள்றதுக்கு பலன் தராரு. நீ பலனுள்ளனா பலமுள்ளவனா ஆன பிற்பாடு தன்னுடைய பலத்தை, தன்னுடைய வல்லமைய உன் மேல வச்சு உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்திர. சொல்லுங்க, ஆமென். ஹalleluya. எத்தனை பேருக்கு அப்படி மாறணும்னு ஆசை? ஆமென். எல்லாத்துக்கும் கை தூக்கிட்டா இது என்ன சாரி கொடுக்குற மாதிரியா? சாரி கொடுக்குறாங்க. ஒரு கிலோ அரிசி கொடுக்குறாங்க, உடனே கை தூக்குற மாதிரியா? அது போனாதான் தெரியும், உபவாசம் பண்ணாதான் தெரியும். ஐயோ அப்பா கொடுக்க மாட்டாங்களே, சாப்பாடு எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியலையே, விட மாட்டாங்களே, 2 மணி ஆயிடுச்சு இன்னும் விட மாட்டாங்க, இன்னும் பேசினே இருக்கிறாரு, இவர் எப்போ முடிக்க போறாரு தெரியலையே அப்படின்னு திட்டினு. உண்மையா ஆசையா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பேசுங்களேன், இன்னும் கொஞ்சம் என்ன விட்டீங்கன்னா இன்னும் பேசினே இருப்பேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ள ஆவியானுடைய பிரசன்னம், இன்னும் பேசணும், இன்னும் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை, ஒரு தாகம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அப்படி மாறணும்? ஏச்சு நில்லுங்க, ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல இறங்கி உங்க பைபிள் எல்லாம் எடுத்து சைட்ல வச்சிருங்க. தீ போல ரிபாலா ஷக்காலா தி டி மைனா